வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. මේක තමයි දෙන පොරොන්දුව. அவருடைய வலக்கரம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கும். මගේ දකුණු අත අප அவருடைய සමග. சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லும். අභිමුඛත්තේ ඉදිරියෙන් ஆனா இந்த යනවා. காலை நேரத்துல යෝදාසන. அடுத்த சில நிமிடங்கள் நாங்க சொல்ல போகிறோம். ටික වෙලාවක් Lord, I need your help ஆண்டவரே. අවශ්‍යයි ඔබ எஸ்ப்பா எனக்கு உம்முடைய உதவி எனக்கு தேவையா இருக்குது. இந்த காலை நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில கர்த்தருடைய உதவி தேவையோ அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். எபினேசராய் அவர் நமக்கு இருக்கிறார். ஆனால் இந்த காலை நேரத்துல ஒரு விசை கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, Lord, I need you ஆண்டவரே. உம்மை நான் நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி இந்த காலை நேரத்துல பார்க்குது. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் கூப்பிடுகிறேன். Lord, as I call your name ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது உம்முடைய நாமத்தை என்னுடைய சூழ்நிலைக்கு மேலாய் நான் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிற தேவன் இந்த காலை நேரத்தில் just say Lord, I need you ஆண்டவரே. Lord, you be my Ebenezer. இந்த காலை நேரத்தில் just keep calling him. ஓ ரபா ஷந்தரா லாகரா லரபா. ஓ மே மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ எபினேசர், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீரா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், ஓ ஜீவனை கொடுக்கிற தேவன், ஓ தேவைகளை சந்திக்கிற தேவன். ஓ ரபா ஷரா லபா ரிகாரா லரபா. ஓ just keep singing your praises. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நான் கூப்பிடுகிறேன். Lord, I keep calling you, Lord. ஓ ரபா ஷரா லரபா. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்லோஹி, என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே, உதவி நீரே, ஆராதனை உமக்கே. உம்மை மாத்திரமே. எல்லோஹி, என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. ஓரியாதோரலமா. ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஓ யெகோவாயே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே. ஆராதனை உமக்கே. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே. ஆராதனை உமக்கே. அவர் நம்முடைய துதிகளில் உலாவுகிற தேவனாயிருக்கிறார். போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே,
கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிறையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவாங்க. தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல. Can we all lift our hands and say, எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. இயேசுவே, உலகத்தலையே, புதுவான ஜெபிதும் கராய். 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 Rogedi masuvakeru, vipatedi malagavisu, dati mamavatakeru. Priyatmani upamai raju. Rogedi masuvakeru, vipatedi malagavisu, dati mamavatakeru. Priyatmani upamai raju. Iyalase, ulogatalaye, pudumala jebidum karai. Iyalase, ulogatalaye, pudumala jebidum karai. Iyalase,
சுமந்தீரே நன்றி 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 வருபோல சுமந்தீரே நன்றி 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 நன்றி. இது நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். அவரை கூப்பிடும் பொழுதெல்லாம் நம்மள அருகே வருகிற தேவனாய் நன்றி 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 வருபோல சுமந்தீரே நன்றி. நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்கள் அருகில் வருகிற தேவன் நீரா இருக்கிறீங்க. எங்களை காக்கிற தேவன் நீரா இருக்கிறீங்க. எங்களுடைய மீட்பர் நீரா இருக்கிறீங்க. ஆண்டவரே நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உதவி கேட்கும் பொழுதெல்லாம் எபினேஸ்வர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீரா இருக்கிறீங்க. Lord, we just want to give you the honor. ஆண்டவரே உமக்கு எல்லா துதிகன மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காலை ஆராதனை நாங்கள் அமரும் பொழுது நீங்க எங்களோடு பேசுங்க. நீங்க பேசுகிற தேவனா இருக்கிறீங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாங்கள் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கால வேளையில இந்த சபைக்கு கர்த்தர் பேச கொடுத்த வார்த்தையானது கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி, how to live a life pleasing to God. மனுஷனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வது எளிதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தரை மட்டுமே பிரியப்படுத்துவது சிலருக்கு இல்ல பலருக்கு கடினமாக இருக்கிறது. ஆமா பாஸ்டர் நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓ இல்லையா, கஷ்டம் இல்லையா, ஈஸியா பிரியப்படுத்துறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் කොලොස්සි පළවෙනි පරිච්ඡේදයේ 9ாம் வசனம் 13ாம் வசனம் வரைக்கும் 9 වෙනි පදයේ සිට 13 වන පදය දක්වා. கொலோசியர் කොලොස්සි 1ஆம் அதிகாரம் පළවෙනි පරිච්ඡේදයේ 9 லிருந்து 13ாம் வசனம் 9 සිට 13 දක්වා. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. இந்த வாக்கியத்தை பவுல் கொலோசே சபைக்கு சொல்லுகிற சில அறிவுரைகளை குறித்து இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். මේ වචනයන් පවුල් තුමා කොලොසි සභාවට ලබා දෙන අනුශාසනාවන් කීපයක් කියලා අපට හඳුනා ගන්නට පුළුවන්. என்ன சொல்லப்படுகிறா, விசுவாசிகள் எல்லா ஞானத்தோடும் මොනවද කියන්නේ? සියලු ඇදහිල්වන්තයන් ප්‍රඥාවිනුත් ஆவிக்குரிய விவேகத்தோடும் ආත්මික දැනගැන්මකුනුත් தேவனையும் தேவ சித்தத்தை அறிகிற அறிவோடும் දෙවියන් වහන්සේවත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්තත් දැනගන්න දැනගැන්මිනුත් நற்கிரியைகளாகிய கனிகளோடும் යහපත් ක්‍රියාවේ පළදරන පිණිසත් பொறுமையோடும் ඉවසීමෙනුත් நீடிய சாந்தத்தோடும் ශාන්ත ගුණේනුත් மகிழ்ச்சியோடும் ප්‍රීතියනුත් தேவ வல்லமையின் பலத்தோடும் දේව බලයේ පරාක්‍රමයත් සමග தேவனுக்கு தகுதியான வாழ்க்கை வாழவும். දෙවියන් වහන්සේට සුදුසු ජීවිතයක් ගත කරන්නට ඕනේ. எல்லாம் சொல்லாமா, தேவனுக்கு දෙනාම කියමු දෙවියන් වහන්සේට தகுதி உள்ள සුදුසු வாழ்க்கை வாழணும். ජීවිතයක් ගත කිරීම.
பிரியமாய் தேவனுக்கு நடக்கணும். දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න වූ උන්වහන්සේ සතුටු කරන ආකාරයෙන් ගමන් කළ So, යුතුයි. இந்த அறிவுரைகளை தான் கொலோசை சபைக்கு பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். එතකොට මේ අනුශාසනාවන් කිහිපය පවුල්තුමා කොලොසි සභාවට ලබා දෙනවා. අපිට මේ වචනයන් වලින් බලා ගන්න So, පුළුවන්. இந்த காலவெளியில முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம் தகுதி உள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி. මේ උදෑසන කාලේදී අපි ප්‍රථමයෙන් බලන්ට යන්නේ සුදුසුකම් සහිත ජීවිතයක් ගත කරන්නේ කෙසේද? ஒரு மனிதன் தகுதியான வாழ்க்கை வாழ்கிறார் என்பதை நாம் எதை வைத்து தீர்மானிக்க முடியும்? එක මිනිහෙක් සුදුසු ජීවිතයක් ගත කරනවා කියන එක අපි මොකක් පදනම් කරගෙනද තීරණය කරන්නට පුළුවන්. உலக பிரகாரமாக வேர்ல்ட்லி லெவல் எப்படின்னா நல்ல வேலையில இருக்கிறாருங்க අපි அவரு. ලෝකයේ දේවල් අනුව බැලුවොත් හොඳ රැකියාවක් உயர்ந்த பொசிஷன்ல இருக்காருங்க அவரு. හොඳ උසස් පොසිෂන් එකක ඉන්නවා. கை நிறைய சம்பாதிக்கிறாரு අත அவரு. පිරෙන්න හම්බ කරනවා. நல்ல வீடு ஆஸ்தி சொத்து எல்லாம் வச்சிருக்கிறாருங்க. හොඳ ලොකු ගෙයක් ධන සම්පත්තිය වස්තු அவங்க හැමදේම තියෙනවා. குடும்பத்துக்கு குறை இல்லாம வச்சிருக்காருங்க அவரு. ඔවුන්ගේ පවුලට කිසිම අඩුපාඩුකමක් නැතුව තියලා තියෙනවා. தங்க பிள்ளைங்களை எல்லாம் நல்ல வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டாருங்க. ඔවුන්ගේ දරුවන්ගේ හැම ජීවිතේම හොඳට සෙටල් ரொம்ப කරලා வெல் තියෙනවා. செட்டில்டா இருக்கிறாருங்க. அது தகுதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த உலகம். හැමෝම හොඳ සෙටල් වෙච්ච ජීවිතයක් ගත කරනවා. ඒක සුදුසු ජීවිතයක් කියලා කියනවා මේ ලෝකය. இது உலக ரீதியாக அது மட்டும் இல்ல சரீர பிரகாரமாக உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. මේක ලෝකයේ දෘෂ්ටිය ඒ අනුවම ශරීර ප්‍රකාරයෙන් මේ සඳහන් කරනවා. ஆரோக்கியமாக வாழ்கிறவர்களை அவர்கள் அப்படி எவனமாக சொல்கிறார்கள். සෞඛ්‍ය සම්පන්නව ජීවත් වන අයට උන් ඒ බඳු நல்ல ලෙස කියනවා. ஃபிட்டா எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நல்ல வாக்கிங்லாம் போற அவங்கள அவர்கள் உலக என்ன சொல்றாங்கன்னா ப்ளீசிங் லைஃப்ல இருக்காங்க, நல்ல செட்டிலான லைஃப்ல இருக்காங்கன்றாங்க. හොඳට ෆිට් එකේ හොඳට ව්‍යායාම කරලා හොඳ ජීවිතයක් ගත කරන අයට කියනවා සතුටු ප්‍රසන්න ජීවිතයක් ගත කරනවා කියලා. இதெல்லாம் தகுதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறார் என்று சொல்லுகிறாங்க. මේ හැමදේම සුදුසු ජීවිතයක් ගත කරනවා එක කියලා ලෝකෙ உணர்ச்சி හඳුනා ගන්න உணர்ச்சி ආකාරයන්. ரீதியாக அவர் கோபப்பட மாட்டாருங்க. அவர் ரொம்ப சாந்தமானவர். யார் மேலேயும் கசப்பு இல்லாம இருப்பாரு. சந்தேகப்பட மாட்டாரு. சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறவரை தகுதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறார்னு உலகம் சொல்லிக் கொண்டிருக்கு. හැඟීම් ආකාරයෙන් කියන උන් වැඩිපුර කේන්ති ගන්නේ නැහැ. හොඳ ඉවසීමෙන් ඉන්න කෙනෙක්, ශාන්ත ගුණයෙන් සාමයෙන් ඉන්න කෙනෙක්, කාතිකවත් රණ්ඩු දබර කරන්නේ නැහැ. එහෙම කියන අයවත් හොඳ සුදුසු ජීවිතයක් ගත කරන අය කියලා මේ ලෝකයේ සඳහන් කරනවා. மென்டல் மைண்ட் ரீடாக அல்லது மன ரீதியாக மன அழுத்தம் இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவர்களை அவர்கள் தகுதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள், பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள் சொல்றாங்க. මානසික ප්‍රකාරයෙන් කිසිම පොරබැඳීමක් නැති ජීවිතයක් ගත කරන අයව හොඳ ප්‍රසන්න ජීවිතයක් ගත කරන අය කියලා කියනවා. பொருளாதார ரீதியில கடனே இல்லை சார் அவருக்கு. அந்த குடும்பத்துக்கு ஒரு இஎம்ஐ இல்லை. நல்ல செட்டிலான லைஃப், அவங்க தகுதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறான்னு உலகம் சொல்லிட்டு இருக்கு. ආර්ථිකව වශයෙන් කිසිම ප්‍රශ්නයක් අර්බුදයක් නැහැ. හොඳ සෙටල් ජීවිතයක් ගත කරනවා කියලා කියනවා. ඒකත් ලෝකාකාර දෘෂ්ටියක්. சொசைட்டியா சமுதாய ரீதியா எப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ඊළඟට සමාජීය ප්‍රකාරයෙන් කියනවා மற்றவர்கள் தங்களை மதிக்கத்தக்கதான வாழ்க்கை வாழ்கிற மனிதர்களை அவர்கள் தகுதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. අනිත් අයගෙන් ගරුත්වය ලැබිය යුතු ගරුත්වය ලබන ජීවිතයක් ගත කරනවා. උන් හොඳ ප්‍රසන්න ජීවිතයක් ගත කරනවා කියලා කියනවා. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே தகுதி உள்ள கர்த்தருக்கு பிரியமாகவும் தகுதி உள்ளவர்களாகவும் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், නමුත් ආත්මික ප්‍රකාරයෙන් දෙවියන් සුදුසු සහ දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්න ජීවිතයක් ගත කරන්නට අවශ්‍ය නම් உபவாசம், ஜெபம், නිරහරය, යාඥාව, ஆராதனை, නමස්කාරය, சுவிசேஷ அறிவிப்பது, සුභාරංචිය ප්‍රකාශ කිරීම, ஊழியம் செய்வது, සේවය කිරීම, வேத வசனத்தை தினந்தோறும் தியானிப்பது, දේව වචනේ දිනපතා මෙනෙහි කිරීම, தேவன் மேல் விசுவாசத்தை முழுமையாய் வைப்பது, දෙවියන් වහන්සේ කෙරෙහි පූර්ණ විශ්වාසය තැබීම, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் எவர்களோ මේ බඳු කාර්යයන් කරන්නන් කවරේද? கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். ඔවුන් දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරන ජීවිතයක් ගත කරන අය කියලා අපට හඳුනා ගන්නට පුළුවන්. அப்ப இந்த காலவெளியில வேகமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ඒතර මේ උදෑසන කාලේදී අපි ඉතාමත් වේගින් ස්වාමීන් වහන්සේට ප්‍රසන්න ආකාරයෙන් කෙසේද ජීවත් වෙන්නේ කියලා බලන්නට යනවා. கர்த்தருக்கு பிரியமாய் வாழுதல். ස්වාමීන් වහන්සේ ප්‍රසන්න ආකාරයෙන් ජීවත් වීම. எபேசியர் 5 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். එපිස 5:10 අපි කියවලා බලමු. அது இவனமாக சொல்றது, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ඒ වචනේ මෙසේ සඳහන් කරනවා සමිදානන් වහන්සේට ප්‍රියමනාප දේ කුමක්දයි විමසා බලන්න. தேவனை பிரியப்படுத்துவது என்றால் என்ன? දෙවියන්
වහන්සේව ප්‍රසන්න කිරීම යනු කුමක්ද? தேவ வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ்வது. දෙවියන් වහන්සේගේ වචනේ ආලෝකයේ තුල ජීවත් වීම. நீங்களும் நானும் ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ඔබත් මමත් ඕනෑවට එපාවට ගත කරන ජීවිතයක් නෙමෙයි. கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ்வது கர்த்தரை ස්වාමීන් பிரியப்படுத்துகிறது. වහන්සේගේ වචනේ ආලෝකයේ තුල ගමන් කිරීමයි දෙවියන් වහන්සේ தேவ ප්‍රසන්න කරන சித்தத்தை ජීවිතය. செய்வது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ඉෂ්ට කිරීම දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න ආකාරයෙන් ජීවත් වීමයි. நீங்க சொல்லுங்களேன், எத்தனை பேர் கர்த்தருடைய சித்தத்தை செய்றீங்க அதிகமா, உங்க சித்தத்தை அதிகமா செய்றீங்க? ඔබ කියන කී දෙනෙක්ද වැඩිපුර දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ඉෂ්ට කරන්නේ? கை தூக்காதீங்க, கை தூக்காதீங்க. அநேக முறை நாம் நம்முடைய சித்தத்தை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதை செஞ்சுட்டு என்ன சொல்றோம்? இது கர்த்தர் சித்தம். බොහෝ විට අපි අපේ කැමැත්ත තමයි ඉෂ්ට කරන්නේ. ඒක කරලා වෙලා අපි කියන මේක දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කියලා. Sometimes we even twist God's hand saying, ஆண்டவரே இதுவே உங்க சித்தமா இருக்கட்டுமே, எனக்கு இது ஆசையா இருக்குப்பா, உங்க சித்தமா இருக்குமே. இல்ல இல்ல, நம்முடைய சித்தம் கர்த்தருடைய சித்தம் அல்ல. සමහර විට අපි දෙවියන් වහන්සේගේ අත එල්ල ගන්නවා, ස්වාමිනී මේකම ඔබේ කැමැත්ත වේවානේ කියලා අපි මුරණ්ඩු වෙනවා. නමුත් දෙවියන් වහන්සේ කියන ඒක මගේ ඔබේ කැමැත්ත මගේ කැමැත්ත නොවේයි. தேவனை பிரியப்படுத்துவது என்றால் දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කිරීම යනු தேவ வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ்வது, දෙවියන් වහන්සේගේ වචනේ ආලෝකයේ තුල ජීවත් වීම, தேவ சித்தத்தை செய்வது, දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත ඉෂ්ට කිරීම, உள்ளான இருதயத்திலே சரியான எண்ணத்தோடு இருப்பது. ඔබේ ඇතුළාන්ත හදවතේ හරියාකාර සිතුවිල්ලකින් සිටීම. பக்கத்துல பார்த்து கேளுங்க. ළඟින් අයගෙන් ඔබ අහන්න. நான் கொஞ்சம் இன்டராக்டிவா இருப்பேன். பக்கத்துல பார்த்து கேளுங்க. කවුන් එක්ක ප්‍රතික්‍රියා කරන உங்க ළඟින් எண்ணம் சரியா අයගෙන් இருக்கா? ඔබේ සිතුවිලි හරියට තියෙනවද? உங்க எண்ணம் எப்படி இருக்கு? ඔබේ සිතුවිලි කොහොමද තියෙන්නේ? வீட்டுக்கு போனோம் கொஞ்சம் கறி மீனெல்லாம் வாங்கி இன்னைக்கு பூட் தஞ்சாவூரா நல்லா சமைக்கணும், அதுதான் உங்க எண்ணம் ஓடிட்டு இருக்கு. இப்ப ගෙදර ගිය ගම මස් මාළු අරගෙන හොඳට උත්කර්ෂවත් විදිහට උයලා පියලා உள்ளான இருதயத்திலே சரியான எண்ணத்தோடு இருக்காமல் இருப்போமானால் ඇතුළාන්ත හදවතේ නිවැරදි සිතුවිලි සමග අපි ඉන්නේ නැතිනම් கர்த்தருக்கு பிரியமாய் வாழவே முடியாது. ස්වාමීන් වහන්සේට ප්‍රසන්නව සතුටු කරන ආකාරයෙන් ජීවත් වෙන්නට நம்முடைய බෑ. வெளி தோற்றத்தை பார்க்கலங்க ஆண்டவர். අපේ බාහිර පෙනීම දෙවියන් වහන්සේ அவன் බලන්නේ வெள்ளை නැහැ. சட்டை வெள்ளை பேண்ட் போட்டாலும் கருப்பு கோட்டு கருப்பு பேண்ட் போட்டாலும் கர்த்தர் வெளி தோற்றத்தை பார்க்கிறது இல்ல. අපි සුදු ඇඳුම් ඇඳගෙන කළු ඇඳුම් ඇඳගෙන ආව දෙවියන් වහන්සේ බාහිර පෙනීම இருதயத்தின் බලන්නේ. உள்ள பார்க்கிறவரா උන්වහන්සේ இருக்கிறார். හදවතේ ඇතුළාන්තයේ විමසා බලනවා. அதான் சொல்லலாம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அது கூட தப்பு ஆக்சுவலா. ඒ නිසා තමයි කියන්නේ හදවතේ ලස්සන මුහුණෙන් පේනවා කියලා. கர்த்தர் நம்ம முகத்தை பார்க்கறதில்ல, நம்ம இருதயத்தை பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපේ මුහුණ බලන්නේ අපේ හදවත දිහා බලනවා. சத்தமா கை உயர்த்தி நல்ல முழு அலையிலியா சொல்லலாமா? අතෝසල හලෙලූයා කියමු. ஏன் தேவனை பிரியப்படுத்த வேண்டும்? ඇයි දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කළ යුත්තේ? Why do we need to please God? ඇයි අපි දෙවියන් වහන්සේව සතුටු කරන්නට ඕනේ? நியாய தீர்ப்பு நாளுக்காக நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமா? විනිශ්චය දවස උදෙසා අපි දෙවියන් වහන්සේව සතුටු කරන්න ඕනේ. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 9 வசனம் 10 வசனம் இவனமாக දෙක சொல்லுகிறது. කොරින්ති 5 9 10 මේම කියනවා. நியாய தீர்ப்பு நாளிலே தேவனை முகமுகமாக சந்தித்து அவர் முன்பாக வெட்கப்படாமல் தலை குனியாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருக்கு பிரியமானவனாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ඒ නිසා අපි එහි වේවා මෙහි වේවා කොයි නිවාසී සිටියත් සමිදානන් වහන්සේ ප්‍රසන්න කිරීමට වඩාත් ආශා වෙමු. මන්ද අපි සියලු දෙනා තම තමාගේ ශාරීරික ජීවිතයේදී කළ හොඳ නොහොඳ අනුව විපාක ලබන පිණිස ක්‍රිස්තුස් වහන්සේගේ විනිශ්‍යාසන ඉදිරියේ පෙනී සිටීමට නියමව සිටිමුව. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட අපි வேண்டும். සියලු දෙනාම තම තමාගේ ශාරීරික ජීවිතයේදී කළ හොඳ නරක අනුව විපාක ලබන පිණිස ක්‍රිස්තුස් லைட்டாலாம் වහන්සේගේ விட்டுற மாட்டாரு ஆண்டவர். லைட்டாலாம் ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. නිකන් ඔබ ස්වාමීන් වහන්සේ පහසු யாருக்குமே தெரியாம அப்படியே ஒதுக்குப்புறமா செய்யற காரியத்தையும் ஆண்டவர் ஸ்கிரீன் போட்டு காட்டிடுவாரு. කාටවත් දන්නේ නැතුව ඔබ අයිනකට වෙලා පැත්තකට වෙලා කරපු දේවල් ස්වාමීන් වහන්සේ ස්ක්‍රීන් එකක් You දාලා can පෙන්නයි. hide everything and do, my friends. ඔබට හැමදේම වසන් කරලා මේ ලෝකයේ සිද්ධ කරන්න පුළුවන් වුණාට பாஸ்டர் பார்க்காம இருக்கலாம், அம்மா அப்பா பார்க்காம இருக்கலாம், கணவன் பார்க்காம இருக்கலாம், மனைவி பார்க்காம இருக்கலாம், நண்பர்கள் பார்க்காம இருக்கலாம். But God is always watching each one of us 24/7. නමුත් ඔබේ පාස්ටර් ඔබේ දෙමව්පියන් ඔබේ ස්වාම පුරුෂයා භාර්යාව මිත්‍රයන් ඔබ බලන්නේ නැති වුණත් ස්වාමින් වහන්සේ පැය 24ම ඔබ දෙස
දෙනෙත් යොමු කරමින් සිටිනවා. உங்க வாழ்க்கை கர்த்தரை பிரியப்படுத்துறதா? ඔබගේ ජීවිතයේ ස්වාමීන් වහන්සේ ප්‍රසන්න உங்க කරනවා. கணவனையும் மனைவியும் பிள்ளையை பிரியப்படுத்துறதா? ඔබේ ස්වාම පුරුෂයා ඔබේ දරුවා ඔබේ நீங்க භාර්යාව சொல்றீங்க ප්‍රිය பாஸ்டர், කරනවා. அதான் பாஸ்டர் கரெக்ட். பாதி நேரம் மனைவியை பிரியப்படுத்துறதே என் வாழ்க்கை போயிடுது, கணவனை பிரியப்படுத்துறதே என் வாழ்க்கை போயிடுது. இல்லைங்க, அதுக்கெல்லாம் மேலே கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்தா கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் சமாதான சந்தோஷத்தை நதியை போல பெருக்கெடுத்து ஓட செய்வார். ඔබ අනිත් අයව සතුටු කරනවට වඩා ස්වාමින් වහන්සේව සතුටු කරන පටන් ගත්ත ස්වාමීන් වහන්සේ පූර්ණ ආශිර්වාදයෙන් ඔබගේ ජීවිතය පුරවයි. ஸோ ஏன் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் ඇයි අපි දෙවියන් වහන්සේව සතුටු කරන්නට ඕනේ? நியாய தீர்ப்பு நாளுக்காக. විනිශ්චය දවස උදෙසා. இரண்டாவது, தேவன் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக நாம் தேவனை பிரியப்படுத்தணும். දෙවෙනුව දෙවියන් වහන්සේ කිරී තිබෙන ප්‍රේමීය නිමිත්තෙන් අපි උන්වහන්සේ සතුටු කරන්නට ඕනේ. எத்தனை பேருக்கு உங்க ஆண்டவரை நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை 100% நீங்க அன்பு செலுத்துறீங்கன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஒருத்தர் டக்குன்னு தூக்கிட்டாங்க. ඔබ 100% ඔබේ ස්වාමී දේශ වහන්සේට ප්‍රේම කරනවා කියන අය විතරක් ඔබ අතොස්සවල පෙන්නන්න. சில பேர் இப்படி தூக்குறாங்க. සමහර බාහිට අතොස්සනවා. I may love him, I may not love him. திருப்பியும் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இல்லை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எத்தனை பேர் அன்பு செலுத்துறீங்கன்னு கேட்குறேன். அப்படி கேட்டால் இது குவார்ட்ரு, இது ஆஃப், இது ஃபுல்லு. எத்தனை பேர் ஃபுல் அல்லேலூயா சொல்ல முடியும்? කී දෙනෙක් ස්වාමීන් වහන්සේට පූර්ණ වශයෙන් ප්‍රේම කරනවාද? எஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் பார்த்துட்டீங்க யாரெல்லாம் குவார்ட்டராக சொன்னாங்க. වහන්සේ බැලුවා කවුරුද බාගිට කිව්වේ කියලා. மூன்றாவதாக, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்காக தேவனை பிரியப்படுத்த வேண்டும். තුන්වෙනුව ආශිර්වාදමත් ජීවිතයක් ගත කරන පිණිස දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කළ යුතුයි. அதாவது நம்ம ஏன் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால், நாம் நிச்சயமாய் தேவனை பிரியப்படுத்தாம நம்மளை பிரியப்படுத்திட்டு நம்ம குடும்பத்தை, இந்த உலகத்தை பிரியப்படுத்தினா நியாய தீர்ப்பு நாளில் நிற்க போகிறோம். அது வேற மாதிரியா மாறிடும். අපි දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන්නේ නැතුව අපි ලෝකේ අපේ පවුල අපි ප්‍රසන්න කරමින් ජීවත් වෙනවා නම් විනිශ්චාසනීය දවසේදී අපිට ඒක වෙනත් විදියකට වැහැරෙවි. அதை காட்டிலும் எனக்கு ஆண்டவராகிய இயேசு ரொம்ப பிடிக்குங்க. எஸ், அதனால நான் தேவனை பிரியப்படுத்தணும். නමුත් ඊට වඩා දෙවියන් වහන්සේ මේ යේසුස් වහන්සේ මම ගොඩක් කැමති, ඒ නිසා මම දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරනවා. உண்மையா எத்தனை பேருக்கு ஆண்டவர் இயேசுவை பிடிக்கும்? කී දෙනෙක්ට දෙවියන් ඇත්තටම දෙවියන් වහන්සේ කී දෙනෙක්ට කැමතිද? எத்தனை பேருக்கு இயேசு தான் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னா கை தூக்குங்க කී பார்க்கலாம். දෙනෙක්ට යේසුස් වහන්සේ තමයි ප්‍රථමයි කියලා කියන අය අතුස්සමු. ஃபர்ஸ்ட் லவ் அவர் தான். அப்படி ஃபர்ஸ்ட் லவ் இயேசு தான்னா, ஆராதனை நீ யாருமே கண்ணு திறந்து பார்க்க மாட்டீங்க. நானும் கண்ணு திறந்து பார்த்தேன், யாருமே கண்ணு திறந்து பார்க்கல. ஸோ உங்களுக்கு எல்லாருமே இயேசு தான் ஃபர்ஸ்ட் லவ், நானும் ஒத்துக்கிறேன். නමස්කාර ඇස්සල්ල බලන්නේ මාත් බලාගෙන ඉන්න හැමෝම ඇස් වාගේ නමස්කාර කරමින් ඉඳියේ. I am so happy that you are a worshiping church. මම ඊටම සතුටුයි ඔබ සභාව තුළ නමස්කාර කිරීම සම්බන්ධයෙන්. ஆராதிக்கிற சபையை பார்த்து பிசாசு நடுநடுங்குவான். නමස්කාර කරන සභාව දිහා බලලා යක්ෂයා වෙවුලනවා. அவனுடைய வாள் தான் வெளியே ஆடிட்டு இருக்கு. ඔහුගේ වලිගේ විතරයි එල්ලෙමින් තියෙන්නේ. அவன் உடம்புலாம் ஆண்டவர் சிலுவையில் நசுக்கிட்டார் நீங்க ஆராதனை செய்யறதுனால. ඔහුගේ ශරීරයේ යේසුස් වහන්සේ කුරුසියේ පාගා දෙමු ඔබ නමස්කාරය කරන නිසා. அந்த சின்ன அந்த பள்ளிலாம் அடிச்சிங்க பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளி சின்ன துண்டு வாள் ஆடி இருக்கு. அதுதான் பிசாசு வெளியே ஆடிட்டு இருக்கு. අර හූනෙක්ක පොලේ ගෙවම බලන අර පොඩි නැට්ටක් එල්ලෙමින් තියෙන අන්න ඒක තමයි යක්ෂයාගේ හෙලෙන්නේ. சந்தூரா, எதை குறிக்கிறது என்று நான் அறியேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வாளையும் முற்றிலுமாய் நசிக்கப்படுவதற்கான வல்லமையை கர்த்தர் මේ சபைக்கு කුමක් ගැනද கொடுத்திருக்கிறார். කියලා මන් දන්නේ නැති වුණත් ඔබ දන්නවා ඇති ශාන්තුරා, ඒ වක්කබාදා නැට්ට රාබා. සම්පූර්ණයෙන්ම විනාශ කර දමන ස්වාමීන් වහන්සේ බලය ඔබ තුල තබනසේක. தேவனை பிரியப்படுத்துகிற சபையா மாறிட்டீங்கன்னா, දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන සභාවක් බවට පත් වුණොත් தேவன் மேல் இருக்கக்கூடிய அன்பு நிமித்தமாக දෙවියන් වහන්සේ කිරී තිබෙන ප්‍රේමී නිමිත්තෙන් உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ඔබගේ ජීවිතය ආශිර්වාද කරනු ලැබෙන්නේ. நியாய தீர்ப்பிட நாளில் நான் நிற்கணுமே ஆண்டவரே, அதனால என் வாழ்க்கை பிரியமுள்ளதாய் உமக்கு இருக்கணுமே. நீங்க வாழும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வித்தியாசமான வழியிலே ஆசீர்வாதமான பாதையை විනිශ්චය நடத்துவார். දවසේදී මා ඉන්නට ඕනේ නේ ඔබ වහන්සේ ප්‍රසන්න කරන ආකාරයෙන් ජීවත් වෙන්න ඕනේ කියලා ඔබ හිතන විට ඔබේ පවුල වෙනස් ආකාරයෙන් උන්වහන්සේ වෙනස් කර ආශිර්වාද කරනවා. அப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா போக போறோம். අපි තව ටිකක් ගැඹුරට යන්නට அப்ப යනවා. எப்படி தேவனை பிரியப்படுத்துவது? ඒකට කොහොමද දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න How කරන්නේ? to please God? කොහොමද දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න பக்கத்துல කරන්නේ? இருக்கவங்க கொஞ்சம் இப்படி தள்ளி அப்படி அப்படி இப்படி கொஞ்சம் அசைச்சு சொல்லுங்க. அங்க இன்ன කෙනා පොඩ්ඩක් அடிச்சிடாதீங்க. කොල්ලලා நேத்திக்கு அடிச்சிங்க. ඊයේ இப்ப ගැව්වා, பக்கத்துல අද இப்படி ටිකක් කොල්ලලා அசைச்சு කියන්න. சொல்லுங்க. ටිකක් How කොල්ලලා to කියන්න. please God? කොහොමද දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරන්නේ? தேவனை பிரியப்படுத்துவது எப்படி? දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්නේ කොහොමද? மோக இச்சைக்கு உட்படாமல் இருந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதன் மூலம் தேவனை பிரியப்படுத்த முடியும். කාමක තෘෂ්ණාවට ඔබ අසුවන්නේ නැතිව ඔබ දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්න 1 පුළුවන්. தெசலோனிக்கர் 1 தெசலோனிක 4 அதிகாரம் 4 වන පරිච්ඡේදයේ 1 லிருந்து 9 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்க போகிறோம். 1 ඉඳන් 9 වෙනක අපි කියවන්නට යනවා. 1 தெசலோனிக்கர் 1 தெசலோனிක 4 அதிகாரம் 4 වන පරිච්ඡේදයේ 1 லிருந்து 9. 1
1 සිට 9. 1 Thessalonians chapter 4 verses 1 to 9. 1 Let's தெசலோனிක 4 1 සිට 9 දක්වා. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. ஹalleluya. ஹalleluya. ரொம்ப தெளிவா இந்த வசனம் சொல்லிடுச்சு. තමත් පැහැදිලිව මේ වචනේ කියනවා. மோக இச்சைக்கு உட்படாமல் කාමුක තෘෂ්ණාවට අසු නොවී பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதன் மூலம் தேவனை பிரியப்படுத்துகிறோம். සුද්ධ ජීවිතය ගත කිරීම තුලින් දෙවියන් වහන්සේ அதுல அழகா பவுல் இங்க எழுதும் பொழுது சொல்றாரு 8ஆம் வசனத்துல, ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் පාවුලුතුමා ලස්සනට 8 වෙනි පදයේ කියන மனுஷரை அசட்டை பண்ணுகிறது இல்ல, ප්‍රතික්ෂේප කරනු ලබන්නේ நமது මනුෂ්‍යයන්ව. பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனை அசட்டை பண்ணுகிறான். ස්වකීය ශුද්ධාත්මයන් ඔබට ප්‍රදානය කරන දෙවියන් වහන්සේය. இந்த வேத வார்த்தையை யாரெல்லாம் அசட்டை பண்றீங்களோ, මේ දේව වචනේ කවුරු ප්‍රතික්ෂේප කරනවාද? நான் என் வாழ்க்கை எப்படி சொல்லுதோ என் வழி தனி வழி தான் அப்படின்னே நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்தாம வாழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா මේක මගේ ජීවිතේ මං කැමති ආකාරයෙන් තමයි ජීවත් වෙන්නේ කියලා ඔබ நீங்க දෙවියන් වහන්සේ ප්‍රතික්ෂේප கர்த்தரை කරනවා. அசட்டை பண்ணுகிறீர்கள். ඔබ දෙවියන් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරනවා. ஹalleluya. හalleluya. கர்த்தரை அசட்டை பண்றது எத்தனை பேருக்கு அது பிரியமான ஒரு விஷயம்? ස්වාමීන් වහන්සේ ප්‍රතික්ෂේප කිරීම කී දෙනෙක්ට ප්‍රසන්නද? இல்ல கர்த்தரை பிரியப்படுத்தணும்னு எத்தனை பேருக்கு ஆசையா ස්වාමීන් இருக்கு? වහන්සේ ප්‍රසන්න කිරීමට කී දෙනෙක් කැමතිද? ஆனா கொஞ்சம் கஷ்டங்க. නමුත් ටිකක් අපහසුයි. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப கிளிட்டரிங்கா இருக்கு, මන්දන මේ ලෝකයේ වචනාර්ථයෙන්ම அப்படியே வஞ்சிக்கிறதா இருக்கு. යක්ෂය වංචාවට ලක්වල அதனாலதான் வசனத்துல இங்கே எழுதும் போது தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதும் போது பவுல் சொல்றார், மோக இச்சைக்கு உட்படாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழணும். ඒ නිසා තමයි தெசலோனிකවරුන්ට පවුලුතුමා ලියදී කියන්නේ කාමයේ වරදවා හැසිරෙන්නේ නැතුව සුද්ධව ජීවත් වන්න. இரண்டாவதாக දෙවනුව உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடாமல் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மனதை புதிதாக்கி கொள்ளுவதன் மூலம் ලෝකී විවාහාර යනවා ජීවත් වෙන්නේ නැතුව ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපගේ මනස අලුත් කර ගැනීමෙන් உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடாமல் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மனதை புதிதாக்கி கொள்வதன் மூலம் ලෝකී විවාහාර යන ජීවත් වෙන්නේ නැතිව ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපේ මනස අලුත් කර ගැනීම තුලින්. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதை புதிதாக்கணும். ඒ කියන්නේ දිනපතා අපේ මනස අලුත් විය යුතුයි. There is a renewal process which has to take place every day. ඒක දිනපතා ඒක අලුත් කිරීමේ ප්‍රයන්තයක් විදිහට යන්නට ඕනේ. இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவர் பாவத்தை முதலாவதாக படைக்கவில்லைங்க. ස්වාමීන් දෙවියන් වහන්සේ මේ ලෝකයේ මවන්නට පාපයේ ප්‍රථමයෙන්ම ඇව්වේ නැහැ. வீழ்ச்சி முதலாவதாக உண்டாகல. වැටීම පළවෙනියට ආවේ නැහැ. சிருஷ்டிப்பு தான், கிரியேஷன் தான் உண்டானுச்சு. මැවීම තමයි ප්‍රථමයෙන් ඇති වුනේ. உலகத்தை படைத்தார், வெளிச்சத்தை படைத்தார், நம்மை படைத்தார், நன்மையாகவே எல்லாவற்றையும் படைத்தார். ලෝකයේ මැව්වා, ආලෝකයේ මැව්වා, අපව මැව්වා, සියල්ලම යහපත් ලෙස උන්වහන්සේ මැව්වා. அதை எரிச்சல் அடைந்த அந்த லூசிஃபரின் பிசாசு என்ன பண்ணிட்டான், ஏவாள நயவசகமா பேசி திருப்பிட்டான். ඒක මවපු වෙලාව ඉඳන් ඒ යක්ෂයා මොනවද කරේ? ඒවව වංචාවට ලක් කළා. சோ இந்த உலகத்துல பாவம் முதலாவதாக உண்டாக்கப்படவில்லை. මේ ලෝකයේ පාපය ප්‍රථමයෙන් ඇති වුණේ නැහැ. சிருஷ்டிப்பு தான் உண்டாச்சு. මැවීම තමයි ඇති වුණේ. சத்தமா தூங்குறல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நீங்களாம் கவனிக்கிறீங்களா பார்க்கறது தான். අවධානය ඉන්නවද කියලා தூங்குறீங்களா அல்லேலூயா சொன்னா நிறைய பேர் அல்லேலூயா சொல்லிட்டீங்க. தூங்காதவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. දාගත්තේ හalleluya කියමු. அல்லேலூயா.
அன்பான விசுவாசிகளே, இந்த உலகத்தில் பாவம் அப்பா ஏவாள் நிமித்தம் இல்லை, ஆண்டவர் படைக்கும் பொழுது எல்லாவற்றையும் நன்மையாக படைத்தார். දෙවියන් වහන්සේ මවන විට සියලු දේ යහපත පිණිස උන්වහන්සේ මෙව්වා. சந்தோஷமா இருக்கணும், සතුටින් ඉන්න ඕනේ. சண்டை இல்லாம රණ්ඩු இருக்கணும், දබර නැතිව ඉන්න ඕනේ. சமாதானமா இருக்கணும், සමාදානයෙන් ඉන්න ඕනේ. எல்லாவற்றிலும் மிகுதி இருக்கணும், හැමදේම ඉතිරිය තියෙන්න எல்லாவற்றிலும் ඕනේ. செழிப்பு හැමදේම இருக்கணும். සඵලත්වයේ තියෙන්න ඕනේ. அப்படிதான் தேவன் படைத்தார். එසේ තමයි දෙවියන් වහන්සේ මේ அது ලෝකය வேலையா இருக்கட்டும், ඒක அது රැකියාව குடும்பமா වේවා, இருக்கட்டும், පවුල වේවා, அது இந்த ඒක உலகமாகட்டும், මේ ලෝකේ වේවා. எல்லாவற்றையும் நன்மையாகவே கர்த்தர் படைத்தார். விசுவாசிக்கிற சத்தமான இல்லையா சொல்லுங்க. යහපත් ලෙස උන්වහන්සේ මෙව්වා. හalleluya. God didn't create bad things. දෙවියන් වහන්සේ කිසිම අයහපත් නරක දෙයක් මෙව්වේ නැහැ. கர்த்தர் யுத்தத்தை கிரியேட் பண்ணலங்க, ස්වාමීන් වහන්සේ යුද්ධය ඇති කළේ නැහැ. வயலன்ஸை கர்த்தர் கிரியேட் பண்ணலங்க, උන්වහන්සේ දඬු දබරකම් ඇති කළේ கெட்ட නැහැ. வார்த்தை சண்டைகள் இல்ல கர்த்தர் உருவாக்கலங்க. උන්වහන්සේ පරුෂ වසන කුණුවarp ඇති කළේ නැහැ. அது வீழ்ச்சிக்கு பின்பதாக உண்டானது. ඒක වැටීමට පසුව ඇති වුණ දේවල්. When God created, he created everything good. දෙවියන් වහන්සේ ලෝකේ මැව් විට උන්වහන්සේ සියල්ලම යහපත් ලෙස මැවුසේක. ஏண்டா என் திருமணம் கசக்குது, ஐயோ நான் தனியாவே இருந்துப்பேன். இல்ல இல்ல, கர்த்தர் உங்களுடைய திருமணத்தை கசப்பதற்காக உங்களை திருமணம் செய்யவில்லை, அவர் உங்களுக்கு கணவனை கொடுக்கவில்லை. ඇයි මගේ විවාහ ජීවිතේ මේව තියෙන්නේ තිත්ත කමෙන් තියෙන්නේ දෙවියන් වහන්සේ එහෙම මැව්වේ නැහැ. එහෙම කරන්න ඔබට ස්වාම පුරුෂයා භාර්යාවක් ලබා දුන්නේ නැහැ. அதில் தேவனுடைய பிரசனம் அங்கே இறங்குவதற்கு நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கசப்பான திருமணம், கசப்பான வேலை, கசப்பான குடும்பத்தையும் கர்த்தர் மதுரமாக ඒ තුළට දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ පැමිණෙන්න ඔබ අවස්ථාව ලබා දෙනවා නම් ඔබගේ තිත්තකම සියල්ලම விசுவாசிக்கிறீங்க? ஃபுல் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். හalleluya කියමු. சத்தமா அல்லேலூயா. ஏன்னா அவர் பேசும்போது நீங்க அல்லேலூயா சொன்னா தெரியல. ஹalleluya. ஹalleluya. அப்போ ஒருவேளை உங்கள் வீட்லேயோ சரி, உங்கள் வேலை ஸ்தலத்திலும் சரி, அல்லது நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துலையும் சரி, ஷோ நான் எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டேன், எல்லாம் ஏன் தான் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க? ஆண்டவர் செய்யவில்லை. சில வேளையில் நாமாகவே சிக்கி கொண்டு இருக்கிறோம். සමහර විට ඔබේ ගෙදර පවුලේ ඔබ අධ්‍යාපනය ලබන ස්ථානයේ ඔබේ රැකියාව ව්‍යාපාර ස්ථානයේ සමහර දේවල් ඇයි ස්වාමීනි මේ දේවල් අනුමත කරේ, ඇයි මේ දේවල් කරේ කියලා ඔබ හිතන්න පුළුවන්. සමහර දේවල් අපි නිමිත්තෙන් නැති වුණ දේවල්. மனது புதிதாக்கப்பட வேண்டும். අපේ මනස අලුත් විය යුතුයි. ரோமன் 12 அதிகாரம் 2 வசனம் அதை தான் சொல்லுகிறது. රෝම 12:2 අපි ඒක තමයි කියන්නේ. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் ඔබ தெரியாமல் මේ ලෝකී ව්‍යවහාරයන් වැඩ නොගැසී தேவனுடைய நன்மையும் සිත අලුත් කර ගැනීම பிரியமும் වෙනස් වන අය பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். එවිට දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත එනම් යහපත් වූ පිළිගත වූ සම්පූර්ණ දේ කුමක්ද කියා ඔබට තේරුම් ගත හැකි වෙන පිණිස ඔබේ සිත අලුත් කරගන්න. ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாம இருக்கா? දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්න බැරිව Let තිබෙනවාද? there be a renewal process in your mind today. ඔබේ මනස ඒ අලුත් කිරීමේ ප්‍රයත්නය තුළට පැමිණිය යුතුයි. இன்றைக்கு அந்த புதுப்பித்தலினுடைய காரியத்துக்கு, உங்க மனதில் புதுப்பித்தலினுடைய காரியத்துக்கு இடம் கொடுக்க ஆரம்பிங்க. ඒ නිසා මේ උදෑසන කාලේ ඔබේ මනස අලුත් කිරීමේ ක්‍රියාවලිය තුළට ඔබ අනුමත කරන්න. நான் சாகிற வரைக்கும் இப்படியே கஷ்டப்பட்டு சாகணும் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா ஆண்டவரை சொல்லுங்க, இல்லை ஆண்டவரே என்னை நீங்கள் உயர்த்த போகிறீங்க, சமாதானமாக படுத்த போகிறீங்க, சந்தோஷமாக ஆக்க போகிறீங்க, செழிப்பாக ஆக்க போகிறீங்க. நீங்கள் புதுப்பித்தல் நேராக உங்கள் சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்கள். මම මරණ ගම මේවම ජීවිතවල ඉඳලා මැරලා යනවා කියලා ඔබ කියන්නේ නැතු ස්වාමීන් වහන්සේ මාව ආශිර්වාද කරේ, ස්වාමීන් වහන්සේ මාව සතුටට ගෙනේ, සමාදානය ලබා දී. එහෙම දිනපතා ඔබගේ මනස අලුත් කරගන්න. உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடாமல் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மனதை புதிதாக்கிக் கொள்வது. ලෝකී විවහාරය අනුව හැඩ නොගැසී ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ඔබගේ මනස අලුත් කරගන්න. மூன்றாவதாக தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை கைக்கொள்வதன் மூலம் தேவனை பிரியப்படுத்துகிறோம். තුන්වෙනි දෙවියන් වහන්සේගේ අනපනත් රක්ෂා කිරීම කරන කොටගෙන උන්වහන්සේ ප්‍රසන්න කරන්න පුළුවන්. 1 யோவான் 3 அதிகாரம் 22 வசனம். 1 යොහන් 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு උන්වහන්සේගේ අනපනත් අපි රක්ෂා කර அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் උන්වහන්සේ ඉදිරියේ ප්‍රසන්න දේ කරන නිසා நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ ඔබලා ඉල්ලන සියලු දේ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். උන්වහන්සේ තුල නුඹලා ලබා ගන්න හුය. மை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சொல்றேன், கட்டளை மட்டும் நம்ம எல்லாரும் கை கொண்டுட்டோம்னா ස්වාමීන් වහන්සේගේ අනපනත් අපි රක්ෂා කරන්න පටන් ගත්තොත් அது தேவனை பிரியப்படுத்துகிறதாகும். ඒක දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරනවා. அப்ப கர்த்தர் சொல்றார், දෙවියන් වහන්සේ කියනවා நீங்க எது கேட்டாலும் நான் கொடுப்பேன், ඔබ මොනවා ඉල්ලුවොත් මන් දෙනවා. நீங்க எதை கேட்டாலும் கொடுப்பேன், මොනවා ඉල්ලුවොත් මන් දෙනවා. வானத்துல இருக்க நட்சத்திரம் கேட்டாலும் கொடுப்பேன். ආසෙ ඉන්න තරු ඉල්ලුවොත් ඔබ දෙනවා. அந்த நட்சத்திரம் பிரயோஜனமா அவருடைய ராஜ்ய மகிமைக்காக இருந்தா, ඒ තරුවත් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය මහිම උත්සවයට whatever you ask in God's name, He shall give it to you when you please and when you abide by His words. ඔබ දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් ඔබ දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන ජීවිතයක් ගත කරමින් උන්වහන්සේගේ වචනේ තුල පවතිමින් ඔබ ඉල්ලනවා නම් ඕනෑම දෙයක් ඔබට ලබා දෙනවා. கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேத பகுதிகளை, இந்த வேதத்தை
அனுதினமும் வாசிக்கணும். දෙවියන් වහන්සේ ලබා දීලා තිබෙන මේ දේව වචනේ ඔබ දිනපතා කියවන්නට ඕනේ. கிறிஸ்மஸ், ஈஸ்டர், நியூ இயருக்கு வாசிக்க கூடாது. නත්තල ඊස්ටර් නිව් ඉයර් වලට විතරක් ஒண்ணும் කියවන්න புரியாது. කිසි දෙයක් තේරෙන්නේ නැහැ. ஆனா சர்ச்சுக்கு வந்து அப்படியே முழிச்சிட்டே இருப்பாங்க சில නිසා பேர். සභාවට ආව නිකන් ஏன்னா උඩ බලාගෙන ඉන්නවා. வேதத்தை வாசிக்கிறது இல்ல. වචනේ කියවන්නේ නැහැ. வேதத்தை වචනය அனுதினமும் வாசிக்கணும். දිනපතා කියවන්නට ඕනේ. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. ළඟ ඉන්න අය අත බලලා இன்று முதல் අද පටන් அவங்கள பார்த்து சொல்லுங்க. இன்று ඔබ முதல் බලගෙන අද පටන් நீங்கள் ඔබ அனுதினமும் දිනපතා தயவு செய்து කරුණා කරලා வேதத்தை வாசியுங்கள். බයිබලය කියවන්න. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ප්ලීස් ප්ලීස් ප්ලීස්. நீங்க பெரியவங்க, நீங்க அடல்ட்ஸ், நீங்க வாசிட்டீங்கன்னா உங்க பிள்ளைங்களை வாசிக்க சொல்லுவீங்க. உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்களும் வாசிப்பாங்க. වැඩිමල් ඔබ අයත් වැඩිමල් ඔබ බයිබලය කියවන පටන් ගත්තොත් ඔබ බලලා ඔබේ දරුවනුත් බයිබලය කියවන පටන් இந்த ගන්නවා. இந்த லை டிடெக்டர்லாம் வெளியே வந்திருக்கு. இந்த இதில் க்ரைம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. உண்மை தான் சொல்கிறோமா டிடெக்ட் பண்ணும். ක්‍රයිම් ඩිටෙක්ටර් එකේ ඇවිත් තියෙන ඇත්තද කියන්නේ කියලා ඒකෙන් හොයාගන්න පුළුවන්, තහවුරු කරගන්න. ஏதாவது கேள்வி கேட்டு அது பொய்யா இருந்தால் கீ 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 அடிக்கும். මොනවා හරි ප්‍රශ්න කාලයක බොරකුණු කී කී ගාලා සද්දයක් ඇහෙනවා. அப்போ ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுறேன், ஒரு காரியத்தை ஒருவேளை ஸ்ரீலங்கா கண்டுபிடிக்குமான்னு தெரியல. ஆண்டவரே வேதத்தை வாசித்தாங்களா இல்லையான்னு வெளியே உள்ளே வரும்போதே தெரிஞ்சிடும். இன்னைக்கு வாசிக்கல பீ பீ பீ. සමහරට ඒ තාක්ෂණ ශ්‍රී ලංකාවේ හොයාගෙන ඉඳන්නේ නැහැ. අද බයිබලයේ කියවද නැද්ද කියලා ඇතුළට එද්දිම කී කී ගාලා සද්ද ඇහෙයි. ஆவியிலே இவன் நடத்தப்படுகிறானா, மாம்சத்திலே நடத்தப்படுகிறானா, இதுக்கெல்லாம் தெர்மாமீட்டர் இருந்தால் எப்படி இருக்கும்? ආත්මී මග පෙන් ලැබෙනවද නැත්නම් මාංශී මග පෙන් ලැබෙනවද කියලා හොයාගන්න පුළුවන් 99% நம்ம நிறைய பேர் மாம்சத்தால் நடத்தப்படுகிறோம். 99% අපි හැමදේනම මාංශයෙන් තමයි ක්‍රියා කරන්නේ. அல்லேலூயா. அதனால தாங்க நாங்கள் கேட்டுக்கொள்றது எதுவுமே கிடைக்கல. ඒ නිසා තමයි ඔබ ඉල්ලන කිසි දෙයක් ඔබට ලැබෙන්නේ. சில பேர் கோச்சிட்டு போயிடுறான், சர்ச்சை விட்டே போயிடுறான். සමහරු කේන්තියල සභාවෙන්ම යනවා. ஒண்ணுமே ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டாரு. ஏன்? මොකද ඔන්නේ දේනන්සේ මට මුකුත් කරන්නේ ඇයි? You have no rights to become angry with God. ඔබ දෙවියන් වහන්සේත් එක්ක තරහ වෙන්න කිසිම ඌමනාවක් ஏன்னா නැහැ. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளலையேங்க. මම ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනය ආරක්ෂා කරමින් கர்த்தருக்கு பிரியமா நடக்காம உங்களுடைய சித்தத்தை நடத்திட்டு இருந்தா அவருக்கு அவர் நீங்க எதை கேட்டாலும் கொடுக்கணும், கொடுக்க மாட்டாரு. ස්වාමීන් වහන්සේට ප්‍රසන්න විදිහට ජීවත් වෙන්න නැතුව ඔබේ කැමැත්ත අනුව ජීවත් වෙන්න උන්වහන්සේ ඉල්ලන හැමදේම දෙන්න ඕනේ කියලා ඔබ හිතනවා නම් ඔබට දෙන්නේ නැහැ. அல்லேலூயா. හලෙලූයා. வசனம் தெளிவா சொல்லுகிறது. වචනේ පැහැදිලිව කියනවා அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு උන්වහන්සේගේ වචනේ අපි ආරක්ෂා அவருக்கு முன்பாக பிரியமானவளை செய்கிறபடியினால் උන්වහන්සේ ඉදිරියේ ප්‍රසන්න දේවල් කරන நாம் නිසා வேண்டிக் கொள்கிற எதுவோ අපි ඉල්ලන සියලු දේ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். උන්වහන්සේ තුලින් ලබා ගන්නෙමුව. எத்தனை பேர் இதை உண்மையா அனுபவிச்சவங்க மட்டும் கை தூக்கி කී அல்லேலூயா දෙනෙක් මේක சொல்லுங்க. ඇත්තටම අත්දැකලා තියෙන අය පවණ කතොස්සවලා කියන්න. We know that, right? அது நமக்கு தெரியும். ஆண்டவரே நான் பிரியமா நினைத்திருக்கீங்க. අපි දන්නවා. அது கேட்காமே வந்துருச்சு. Thank you Jesus. ස්වාමිනී මම මේ ඔබ ඒ දේ කරලා මං ඉල්ලන්නේ නැති මට ලැබිලා තියෙන ස්තුති ජේසුනි. நிறைய வாட்டி ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்போம், ரொம்ப நாள் அதை பிரயாசப்பட்டிருப்போம். நேற்றுக்கு என் ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க, காரியத்தை சொல்லிட்டு இருந்தீங்களம்மா, நேற்றுக்கு ஒரு காரியத்தை டக்குன்னு போய் நாங்கள் வாங்கவே மாட்டோம். ஆனால் ஆண்டவர் ஏற்ற வேளையில் கர்த்தர் அதனுடைய நேரத்தில் கர்த்தர் எதை நாங்கள் விருப்பப்பட்டாலும் கர்த்தர் அனுப்பி விடுவார். බොහෝ කාලයක් අපි බලාගෙන ඉන්න සමහර දේවල් ගැන ආසාවකින් ඊයේ භාර්යාව ඒ කතාවකදී කිව්වා අපි කැමති වෙන දේවල් එකපාර අපි ගන්නේ නැහැ. නමුත් ස්වාමීන් වහන්සේ සුදුසු කාලෙදී හැමදේම අපිට එවනවා. கீ ஃபேக்டர் அவர் பிரியமாக நடக்கணும். උන්වහන්සේට ප්‍රසන්න ආකාරයෙන් අපි மனுஷனுக்கு பிரியமாக நடக்கிறோமோ இல்லையோ கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். මනුෂ්‍යයට ප්‍රසන්න ජීවත් වෙනවා හෝ නැත දෙවියන් වහන්සේට ප්‍රසන්නව ජීවත් විය ஐயோ, යුතුයි. அவங்கள ஏதாவது நினச்சிக்கிட்டாங்களா, அவங்க கோச்சிக்கிட்டாங்களா, அவங்க மனசு நோகிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. එයාලා මොනවා රීතුවත් අපිත් එක්ක තරහ වුණොත් නැත්නම් එයාලගේ හිත රිදුනොත් ඒක කිසි ප්‍රශ්නයක් නැහැ. கர்த்தருடைய மனசு நோகாம நடந்துட்டா அவ்வளவுதான், வேற மாதிரி லெவல் ஆசீர்வாதம். ස්වාමීන් වහන්සේගේ හිත රිදෙන්නේ නැතුව ඔබ ගමන් කරොත් ස්වාමීන් වහන්සේ වැඩි වැඩියෙන් ඔබට ආශිර්වාද කරයි. நான்காவதாக தேவனுடைய வழிகளில் நியாயமாய் நடப்பதன் மூலம் හතර වෙනුව දෙවියන් වහන්සේගේ මාර්ගයන් වල ධර්මිෂ්ඨව ගමන් කිරීම. தேவனுடைய வழியிலே நடக்கிறது ஒண்ணு, දෙවියන් වහන්සේගේ මාර්ගයේ ගමන් කිරීම එක. நம்முடைய வழியிலும் பிசாசு வழியில நடக்கிறது ஒண்ணு. තමන්ගේ මාර්ගයේත් යක්ෂයාගේ මාර්ගයේ ගමන් කිරීමත් එකක්. எத்தனை பேர் தேவனுடைய வழியில நடக்கிறீங்கன்னு நினைச்சு இருக்கீங்க? அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. කීදෙනෙක් දෙවියන් වහන්සේගේ මාර්ගයේ ගමන් කරනවා කියලා හිතාගෙන ඕන් පවණක් හලෙලූයා කියන්න. ஏன்னா நிறைய பேர் நம்ம வழியிலே என் வழி தனி வழி நான் தான் ஹீரோன்னு நினைச்சு நடந்துட்டு இருக்கோம். இல்லைங்க, මන්දනම් බොහෝ දෙනෙක් මගේ මාර්ගය තමයි තනි මාර්ගය வசனம் சொல்லுகிறது. වන්දනා நீதிமொழிகள் 16 அதிகாரம் 7 வசனம், දේවචන කියනවා හිතෝපදේශ 16 ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் යමෙකුගේ මාර්ගයන් ස්වාමින් වහන්සේට ප්‍රසන්නව තිබුණොත් அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ඔහුගේ සතුරෝවද ඔහුට මිතුරන් වනු ඇත.
இப்போ நம்ம நண்பர்களே சத்துருவா மாறிட்டு இருக்கான். දැන් අපේ මිතුරන් සතුරන් බවට පත් වෙමින් ඉන්නවා. நம்மோட கூட இருந்தவனா சத்துருவா மாறிட்டு இருக்கான். අපිත් එක්ක එකට ඉඳ බොයි සතුරන් වෙමින් ඉන්නවා. அது என்ன பிரச்சனைனா ඒකේ ප්‍රශ්නේ මොකක්ද? தேவனுக்கு பிரியமில்லாம நம்ம நடந்துட்டு இருக்கோம். දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න නැතුව ජීවත් වීම. வசனம் தெளிவா சொல்லுகிறது වචනේ පැහැදිලිව කියනවා ஒருவனுடைய வழிகள். යමෙකුගේ මාර්ගය. தமிழ் பைபிள் வச்சுக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? තමිල බයිබලේ තියෙනවා අපි හැමෝම එකතු எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16:7. හිතෝපදේශ 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட செய்வாராங்க. செய்வாரா பிரதர்? செய்வாரா? கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் செய்வாரா? ආමේන්. நிச்சயமா செய்வார். අනිවාර්යයෙන්ම කරයි. சத்துருக்களும் සතුරා. சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். සතුරන් ඉදිරියේ කෑම මේසයක් පිළියෙල කරයි. அதுக்குன்னு லேடிஸ்லாம் அவங்க மாமியாரை சத்துருன்னு நினைச்சிடாதீங்க. ඒකට කියලා ඔබේ නැන්දම්ම ඔබ සතුරෙක් ඉදිරියේ හිතන්න එපා. உங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் அவங்க வைஃபை சத்துருவான்னு நினைச்சிடாதீங்க. ඔබේ ස්වාමි පුරුෂයන් සියලු දෙනා භාර්යාව ඔබ සතුරන් විදිහට බලන්න நீங்க එපා. நானும் கர்த்தருடைய வழியில நடந்துட்டோம்னா, ඔබත් මමත් දෙවියන් වහන්සේගේ මාර්ගයේ ගමන් කරනවා නම්, நியாயமாய் நடந்துட்டோம்னா, අපි හරියාකාරව ගමන් කරනවා නම් ஆண்டவர் சத்துருக்களையும் அவனோடு நம்மோடு சமாதானம் செய்வார். දෙවියන් වහන්සේ සතුරන්වත් ඔවුන් සමග අපත් සමග සමාදානය ஒவ்வொரு நாளும் அந்த ரினியூவல் ப்ராசஸ்ல நான் ஏன் வழியில் நடக்கிறேன்னா, பிசாசு வழியில் நடக்கிறேன்னா, ஆண்டவர் உங்க வழியில் நடக்கிறான்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும், இவாலுவேட் பண்ணிட்டே இருக்கணும். දිනපතේ මනස අලුත් කිරීමේ ක්‍රියාවලිය තුළ මම මගේ මාර්ගයේ ගමන් කරනවද නැත්නම් යක්ෂයාගේ මාර්ගයේ ගමන් කරනවද නැත්නම් දෙවියන් වහන්සේගේ මාර්ගයේ ගමන් කරනවද කියලා දිනපත අපි විමසා බලන්න ඕනේ. நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய டிசிஷன் மேக்கிங் அப்படியா இருக்கணும். අපේ තීරණයන් අපි ගැනීම එක හරියාකාරව අපි කළ යුතුයි. Is this my decision, Lord, or is this your decision? මේක මගේ තීරණයක්ද නැතිනම් වහන්සේගේ කැමැත්ත පරිදි ගන්න තීරණයක්ද? எனக்கு ஆசை இருக்கு இந்த தீர்மானம் எடுக்கணும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கப்பா, உங்க வழியில என்ன நடத்துங்கன்னு சொன்னா கர்த்தர் செம்மையான வழியில நடத்துவார். මං ආසයි මේ තීරණය ගන්න, නමුත් වහන්සේගේ කැමැත්ත අනුව මම මගපෙන්නුව මැනුව කියලා අපි කියද්දි දෙවියන් වහන්සේ හරි මාර්ගයෙන් ඔබ ගෙන යනවා. நிறைய வாட்டி நம்ம ஃபெயில் ஆயிடுறோம். බොහෝ අවස්ථාවල අපි පරාජයටපත් වෙනවා. I just feel I am just urged in my heart to pray for something. මගේ හදවතේ මට යම් දෙයක් හැඟුවෙනවා, යම් දෙයක් උස යාඥා කරන පිණිස. சில பேருக்கு இங்க இந்த சபையில இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு தீர்மானம் எடுப்பதில் கொஞ்சம் தடுமாற்றம். මේ සභාවේ සමහරු ඉන්නවා තීරණ ගැනීමේදී ඒක පැකිලීමකට ලක් වෙනවා. என்னத்த நாளைக்கு சாப்பிடணுன்றது கூட அது தடுமாற்றம். මොනවද හෙට කන්න ඕනේ කියලා හිතද්දිත් පැකිලීමක්. இந்த பெண்ணை கட்டிக்கிறதா, அந்த பையனை கட்டிக்கிறதா, இந்த வேலைக்கு போறதா, அந்த வேலைக்கு போறதா, இங்க வீடு கட்டுறதா, இந்த எல்லா காரியங்களிலும் ஒரு தடுமாற்றம், தீர்மானங்களே யூசுவலா உங்களால தடுமாற்றமா இருந்து கொண்டு இருக்கு. එයාව බඳිනවද මෙයාව බඳිනවද නැත්නම් ඒ මොනවද කරන්නේ කියලා හැම තීරණයකදීම ඔබට ඒක පැකිලීමක් තියෙනවා. அப்படியா இருந்தா எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடுங்க. එහෙමනම් ඔබ සියලු දෙනා විනිත්තුවකට දෙනෙත් වසා என் செய்தி ගන්න. முடியல, இன்னும் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த வேளையில பரிசுத்தாவினை எனக்குள்ளாக உந்துகிறபடினாலே, உந்தி தள்ளுகிறபடினாலே அதற்காக ஜெபிக்க போறேன் நான். දේශනාව ඉවර නෑ. මේ වෙලාවේ සුදත් எல்லா கண்களையும் மூடிக்கொண்டிருக்கிற வேளையில, எல்லா கண்களையும் மூடிக்கொண்டிருக்கிற வேளையில සියලු දෙනා දෙනෙත් වසා ගමු. அப்படிப்பட்டவங்களா யாரா இருந்தீங்கன்னா, එබඳු කවුරු හරි ඉන්නවා නම් உங்க கரங்களை மட்டும் ஒரு நிமிஷம் உயர்த்திட்டு கீழே போட்டுருங்க. ඔබගේ දෙනෙත් ඔබගේ දෑත් පමණක් ඔබ එකපාරක් Thank you, කුසල sister. පල්ලයට Thank you, දාන්න. brother. கீழே போட்டுருங்க. Thank you, brother. Thank you, sister. Thank you. ஆண்டவரே, இந்த கரங்களை நீங்க பார்த்திருக்கீங்கப்பா. ස්වාමිනේ මේ දෑත් ඔබ இந்த கரங்களை நீங்க වහන්සේ பார்த்து கொண்டு මේ இருக்கீங்கப்பா. දෑත් ඔබ වහන්සේ දුටුවා. எந்தெந்த காரியங்களிலே அவர்கள் தடுமாற்றம் இருக்கிறதோ அந்த டிசிஷன் மேக்கிங்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. මොන මොන තීරණයන් වලද උට පැකිලීමක් තිබෙනවද? ඒ දේවල් හරියාකාරව உதவி කරන උපකාර කළ செய்யுங்கப்பா. මැනව. உதவி செய்யுங்கப்பா. උපකාර කළ මැනව. உதவி செய்யுங்கப்பா. උපකාර කළ මැනව. இன்று முதல் අද පටන් இவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களிலே, ඔවුන් ගන්න තීරණයන් වලදී டிசிஷன் மேக்கிங்ல තීරණ ගැනීමේදී பரிசுத்த ஆவியானவரே සුද්ධාත්මයනි தடுமாற்றம் இல்லாதபடிக்கு පැකිලීම් නැතිව ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழுவது දෙවියන් நிமித்தம், වහන්සේට ප්‍රසන්න කරන ජීවිතයක් ගත කරන සේක්වා. உம்முடைய சத்தியத்தை கைக்கொள்ளுது நிமித்தம், ඔබ වහන්සේගේ සත්‍යතාවය ආරක්ෂා කිරීම මගින් ஆண்டவரே அவருடைய வழிகள் திடமாய் எடுக்க நான் ස්වාමීන් ஜெபிக்கிறேன். මාර්ගයන් ස්ථීර இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. ஹalleluya. அப்ப இன்னிலிருந்து நீங்க வெளியே போகும்போது உங்க வேலை காரியங்கள், உங்க வீட்டின் காரியங்கள் எல்லாம் தீர்மானம் இல்லைங்க நினைச்சிட்டீங்களா, இன்னும் யோசிச்சிட்டீங்களா, தீர்மானம் பண்ணிட்டீங்களா, ஒரு நிமிஷம் இருமா, வெயிட் பண்ணு, நான் ஜெபம் பண்ணிடுறேன். එනිසා ඔබ தப்பே இல்லை. ඔබ අද ඉඳන් තීරණයන් ගද්දී එළියට යති මොන හරි කරදී තීරණයක් ගත්තද කවුරු ඔබ හදිසි කරදී ටිකක් ඉන්න. මම යාඥා කළ තීරණයන් ගන්නම්. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோங்க. අපි හැමෝම දුක් எனக்கு වෙනවා. தெரிஞ்ச ஒரு சகோதரன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்னையில் இருக்கிறார். මම දන්න සහෝදරෙක් චෙන්නයි වල ඉන්නවා. அதாவது வயசு பெருசாயும் அவர் எடுக்கக்கூடிய தீர்மானம், அவர் பயப்படுவார் தீர்மானம் எடுக்கிறதுக்கு. ඔව් වයසින් වැඩි වුණොත් ඔව් සමහර තීරණයන් ගන්න බය වෙනවා.
அது சில பேர் அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. සමහරු එහෙම පැකිලෙමින් සිටිනවා. அது ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அதை தீர்மானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேகருக்கு தெரியல. වන්දනම් ඔවුන්ට දෙවියන් වහන්සේ මොකක්ද මේ நீங்க තීරණය පිළිබඳව ஆசைப்படலாம். ඔබ ආශාව වෙන්න පුළුවන්. தப்பு இல்லை. වරදක් நீங்க ஆசைப்படுறது தப்பு இல்லை. භාෂාව වෙන එක වැරදි அந்த නෑ. ஆசை தேவ சமூகத்தில் නමුත් ඒ ආශාව දෙවියන් වහන්සේ ஆண்டவரே எனக்கு இது ஆசையா இருக்கு, இதை செய்யலான் இருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க சுவாமி? ස්වාමී මේ කරන්න මං ආසයි වහන්සේ මොනවද හිතන්නේ ස්වාමිනී? நீங்க கேட்டீங்கன்னா ඔබ ඉල්ලුවොත් அவர் நிச்சயமா தருவார். වහන්සේ අනිවාර්යයෙන්ම ලබා දෙයි. அவர் வழியில நடக்கணும். උන්වහන්සේ මඟ පෙන්වයි. அவர் வழியே நடக்கணும். උන්වහන්සේ මඟ පෙන්වයි. அவர் வழியில் நடக்கணும். උන්වහන්සේ මඟ පෙන්වයි. இயேசுவே வழி, යේසුස් වහන්සේගේ මාර්ගය, இயேசுவே சத்தியம், යේසුස් වහන්සේම සත්‍යය, இயேசுவே ஜீவன். යේසුස් වහන්සේම ජීවනය. அந்த வழியை தவிர வேற எந்த வழியும் ඒ இல்லை. මාර්ගය හැර වෙනත් මාර්ගයක් තව නැහැ. ஷார்ட்கட் வழியெல்லாம் எதுவுமே கரெக்டா போகவே போகாது. කෙටි මාර්ග වලින් ඔබ යන්න උත්සාහ කරන්නවත් එපා. ஐந்தாவதாக පස්වෙනුව விசுவாசம் நிறைந்தவர்களாய் இருப்பதன் மூலம். ඇදහිල්ලෙන් පූර්ණව සිටීමෙන්. எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனம். හෙබ්‍රேව 11:6. எபிரேயர் 11:6. Hebrews chapter 11 verse හෙබ්‍රේව 6. 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். හෙබ්‍රේව 11:6 මේම කියනවා ඇදහිලා නැති උන්වහන්සේ ප්‍රසාදේ දිනා ගැනීමට පුළුවන් කමක් නැත. මන්ද දෙවියන් වහන්සේ වෙත ළඟා වන්නා උන්වහන්සේ ජීවත් වෙන බවත් උන්වහන්සේ සොයන උන්ට ඉෂ්ට විපාක දෙන කෙනෙකු බවත් විශ්වාස කළ යුතුය. அப்ப தேவனை பிரியப்படுத்துவது எப்படி என்ற தலைப்பில் தான் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி தேவனை பிரியப்படுத்துவதுன்னா முதலாவது சொன்னோம், කොහොම දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරන්නේ කියන මාතෘකාව යටතේ බලන්නේ. மோக இச்சைக்கு உட்படாமல் பரிசுத்தமாய் வாழ்வது நிமித்தம். ප්‍රථමයෙන් කාම විහාරයට අනුව ජීවත් වෙන්නේ නැතුව. இரண்டாவது දෙවනුව உலகத்துக்கு ஏற்ற வேஷம் போடாமல் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மனதை புதுப்பித்துக் கொள்வதன் மூலம். ලෝකයේ විහාරය අනුව ජීවත් වෙන තු ක්‍රිස්තුස් වහන්සේ තුල අපේ මනස අලුත් කර ගැනීම. மூன்றாவதாக தேவனுடைய கற்பனையை கைக்கொள்வதன் மூலம். තුන්වෙනුව දෙවියන් වහන්සේගේ වචනීය ආඥා ආරක්ෂා කිරීම තුලින්. நான்காவதாக தேவனுடைய வழிகளில் நியாயமாய் நடப்பதன் மூலம். හතරවෙනුව දෙවියන් වහන්සේගේ මාර්ගයේ ධර්මිෂ්ඨව ගමන් කිරීම තුලින්. ஐந்தாவதாக விசுவாசம் நிறைந்தவர்களாய் இருப்பதன் மூலம். පස්වෙනුව ඇදහිල්ලෙන් පූර්ණව සිටීමෙන්. விசுவாசம் இல்லைன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட். අපි ඇදහිල්ල නැහැ කියන අපි ජීවත් වෙන ජීවිතය ඉතාමත් නිෂ්ඵලයි. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ඇදහිල්ල නැතිව දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්නට බෑ. உங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கப்படணும். ඔබට ඇදහිල්ල වැඩි වන්නට ඕනේ. போன வருஷம் விட இந்த வருஷம் விசுவாசம் அதிகரிக்கப்படணும். පහුගිය අවුරුද්දට වඩා මේ අවුරුද්ද ඇදහිල්ල වැඩි වෙන්න ඕනේ. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷத்துக்காக இப்பவே ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே என்னுடைய faith level இப்ப 30% தான் இருக்கு. I want that to be increased to 60%. நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் கொடுப்பார். ඊළඟ අවුරුද්ද ගැන ඔබ දැමම යාඥා කරනවා මගේ මේ අවුරුද්දේ ඇදහිල්ල ප්‍රතිශත ஏற்கனவே 60% சுவாமி எனக்கு 100% வேணும்னு கேட்டா கர்த்தர் கொடுப்பார். ඔබ දැනටම 60ක් තියෙනවා මට 100ක් ඕනේ කියලා ඔබ ඉල්ලුවා கர்த்தர் கேட்டா கொடுப்பார். ස්වාමීන් වහන්සේ ඉල්ලුවොත් ඔබට ලබා දෙයි. நடக்காததை நடக்க போகிறது மாதிரி தேவ சமூகத்துல நீங்க விசுவாசினா கர்த்தர் செய்வார். සිදු වෙන්නේ නැති දේවල් සිදු වෙන්න යනවා වගේ ඔබ දෙවියන් වහන්සේගේ මොකද විශ්වාස කරනවා. விசுவாசி பதறான். විශ්වාස කරන්න පැකිලෙන්නේ නැත. There is no panicness or anxiety in the believer's life. විශ්වාස කරන්නා තුර කනස්සල්ලක් පැකිලීමක් ඇතිවන්නේ නැහැ. சில பேருக்கு பயங்கர பயம், සමහරුන්ට ලොකු බයක් ඇති වෙනවා. அதிகமான anxiety, ලොකු කනස්සල්ලක්, அதிகமான depression, ලොකු මානසික පීඩනයක්, panicness நிறைய. එකපාර බිය என்ன බීතියකට நடக்குனே தெரியல වෙනවා. ஆண்டவரே. මොකද දන්නේ නැහැ නේ ස්වාමීනි. நாளை எப்படி இருக்கும்னு தெரியலையே. කොහොමද ඉන්න ඕනේ කියලා දන්නේ නැහැ නේ. விசுவாசி பதறான். ඇදහිලි වන්තය පැකිලෙන්නේ விசுவாசி නැත. பதறான். විශ්වාස කරන්න පැකිලෙන්නේ නැත. விசுவாசியே විශ්වාස කරන්නේ නේ. பயப்படாதே, බය වෙන්න එපා. கலங்காதே. දුක් වෙන්න එපා. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ඇදහිලි Hallelujah. ධර්මිෂ්ඨය ජීවත් වේ. ஹalleluya, හalleluya. ஹalleluya. හalleluya. விசுவாசி பயப்படக்கூடாது. ඇදහිලි වන්තය කනසල්ට விசுவாசி பதறக்கூடாது. ඇදහිලි වන්තය පැකිලෙන්න නරකයි. அப்படி பதறணும்னா එසේ පැකිලෙන්න ඕනේ නම් நம்மளுடைய விசுவாசம் குறைவா இருக்கு. එහෙමනම් අපේ ඇදහිලි වන්තය අඩුයි කියන එක සඳහන් என்ன වෙනවා. நடந்தும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும். பாடல் இங்கே இருக்கிறது, பாடல் இங்கே இல்லை. கீபோர்டிஸ்ட் அப்படியே உட்காந்துருங்க. எஸ் பி ஆன் தி கீஸ். ගීතිකාව මුඛයේ තිබෙන ඔබගේ හදවතේ නෙමෙයි. என்ன நடந்தாலும் මොනවා සිද්ධ වුණත් எது வந்தாலும் මොනවා ආවත් அப்பா ஸ்தோத்திரம் முடிக்கிறா ස්වාමීන් වහන්සේ முடியுதா? ඔබට පුළුවන්ද? ஐயோ என்ன நடக்கும்னு தெரியலப்பா.
මොනවා සිද්ධ වෙයිද කියලා දන්නේ නැහැ. என்ன நடக்கும் மேக்சிமம்? මොනවද වැඩිපුර ගියොත් සිද්ධ செத்து போவோம். මැරලා යාවි. செத்து போனா எங்க போவோம்னு தெரியாதனால தான் பயம். මැරලා ගියොත් කොහෙද යන්නේ කියලා දන්නේ නැති The නිසා තමයි. problem is when we die where we go. அது தெரியாதனால தான் பயம். ප්‍රශ්නේ කොහෙද තියෙන්නේ අපි මැරෙනම කොහෙද යන්නේ ඒක දන්නේ නැති නිසා තමයි බය. விசுவாசிப்பதனால் ඇදලිවන්තයා පැකිලෙන්නේ නැත. நீங்க தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தா ඔබ දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න ජීවිතයක් ගත කළොත් விசுவாசம் විශ්වාසය உங்களோட கூட அதிகமா இருக்கும். ඔබ තුල ඇදහිල්ල වැඩිපුර තිබෙනවා. விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். විශ්වාස කරන්නට ස්වාමීන් වහන්සේ සියල්ල කරනසේක. உங்களுடைய தீர்மானத்தை எடுப்பதற்கும் விசுவாசத்தை ඔබේ தருவார். තීරණයන් ගන්නත් ඇදෙල්ල ඔබට උපකාරී වෙනවා. That faith that gets activated in your life ඒ ඇදහිල්ල ඔබගේ ජීවිතය තුල සක්‍රිය වෙන්න உங்களை கர்த்தருடைய வழியில நடத்த செய்யும். ස්වාමීන් වහන්සේගේ මාර්ගයේ ගමන් කරවයි. ஆண்டவர் நீங்க என் கூட இருக்கீங்க. ඔබ මා සමග ඉන්නවා. இந்த எக்ஸாம் எழுத போறேன். දැන් ඔබ විභාගයක් இந்த ලියනවා. இன்டர்வியூ எழுத போறேன். මේ ඉන්ටර්විව් එකට සම්මුඛ இந்த வீட்டை அங்க நான் கட்ட போறேன். මේ ගෙදර මම ගොඩනගන්න இந்த යනවා. ஊழியத்தை நான் செய்ய போறேன். සේවය මම කරන්න යනවා. எது நடந்தாலும் මොනවා සිද්ධ වුණත් என்ன வந்தாலும் මොනවා ආවත් தோல்வியே வந்தாலும் පරාජයම තිබුණත් தப்பிவித்தாலும் தப்பிவிக்காமல் போனாலும் ගැලවීම ලැබුණත් නැතත් என்ன ஒருபையும் அசைக்க முடியாது. මට කිසි කෙනෙක් සොලවන්න Because බෑ. my God is with me. කිසි කෙනෙක්ට මා සොලවන්න බෑ. දෙවියන් වහන්සේ මා සමග සිටිනසේක. ஏன் சொல்ல முடியலங்க? ஏன் சொல்ல முடியல? ඇයි ඔබට කියන්න බැරි? நம்முடைய வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்த முடியாம இருக்கு. ඔබගේ ජීවිතය දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්න බැරිව තිබෙනවා. ஆறாவதாக 6 වෙනුව ஆவிலே நடத்தப்படுவதன் மூலம் ආත්මයෙන් මඟ පෙන්වීම තුලින් ரோமர் 8:8 சொல்லுது. රෝම 8:8 සඳහන් කරනවා. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். මානසික අය දෙවියන් වහන්සේට ප්‍රසන්නව සිටින්නේ නැත. Those who are led by flesh, they will not please God. මානසින් මඟ පෙන්වන ලබනෝ දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්නේ නැත. மாம்சீகமா தீர்மானம் எடுக்குது, மாம்சீகமா யோசிக்குது. இவர்கள் ஆவிலே நடத்தப்படாதவர்கள். මානසිකව සිටීම මානසික තීරණ ගැනීම වුන් ආත්මයෙන් මඟ පෙන්වනු නොලබන්නන්. ஆவிலே நடத்தப்பட வேண்டும். நேற்றுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், நேபர்க்கா ஆவிலே நடத்தப்படணும். ඊවන් ඔබට කියලා දුන්න මතක ඇති ආත්මයෙන් මඟ පෙන්වනු ලැබෙනවා. ஊழியம் செய்கிறவர்கள் மட்டும் இல்ல, எல்லா விசுவாசிகளும் ஆவிலே நடத்தப்படணும். සේවය කරන අය පමණක් මේ හැම ඇදලිවන්තයෙක්ම ආත්මයෙන් මඟ පෙන්වනු ලැබෙන්න அக்கா ඕනේ. சொல்லிட்டா, தங்கச்சி சொல்லிட்டா, மாமா சொல்லிட்டா, பெரியப்பா சொல்லிட்டா, அவங்க சொன்னதுனால இல்ல. கர்த்தருடைய வேதம் அன்றைக்கு உங்களோடு கூட பேசி இசைந்து ஆண்டவர் உங்களை உந்தி தள்ளினால் ஒழிய செய்யாதீங்க. අක්කා කියනවා මල්ලි කියනවා නැන්ද කියනවා කියලා ඔබ කරන්න යන බෑ. දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් උන්වහන්සේ ඔබට මඟ පෙන්වීමක් ලබා නොදුන්නොත් හැරෙන්න, දුන්නොත් හැරෙන්න ඔබ ඒ දේ කරන්න එපා. அப்படி அவங்க சொன்னாங்கன்னு செஞ்சீங்கன்னா அது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். එහෙනම් ඔවුන් කියන නිසා ඔබ කරනවා නම් ඒක මානසික දෙයක්. ஆண்டவரை கேளுங்க. දෙවියන් වහන්සේගෙන් අහන්න. பெரியப்பா சொல்லிட்டார் ஆண்டவரே, ලොකු තාත්තා කිව්වා. மாமா சொல்லிட்டார் ஆண்டவரே, මාමා කිව්වා. எங்க ஓனர் சொல்லிட்டார் ஆண்டவரே, ඕනර් කිව්වා. எங்க பாஸ்டர் சொல்லிட்டார் ஆண்டவரே. පාස්ටර් කිව්වා ස්වාමිනේ. நீங்க என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ඔබ මොනවද කියන්නේ? கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ස්වාමීන් වහන්සේ உங்களை කියන්නේ සිද්ධ වේ செமையான උන්වහන්සේ කරන්න ඉෂ්ට பாதையில் වේ. நடத்துவார். වහන්සේ හරි මාර්ගෙන් වහන්සේ මඟ පෙන්වයි. If you wait on God, දෙවියන් වහන්සේ தேவ කෙරේ சமூகத்துல බලා காத்திருந்தீங்கன்னா සිටිනවා නම්, දෙවියන් වහන්සේගේ මුගතේ බලා සිටිනවා නම් கர்த்தர் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்திக் கொண்டே ස්වාමීන් වහන්සේ இருப்பார். එකින් එක සියල්ල හෙළිදරව් කරනවා. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்ட்ல, මේ ෂණික ආහාර ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்ட்ல ෂණික ආහාර තිබෙන ලෝකේ எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு வந்துடணும். හැමදේම ෂණිකව ඇති වෙන්න ඕනේ. கல்யாணம் ஆனோன்னு குழந்தை பெற்றுருமா? විවාහ වුණ ගමන් බබා හම්බ වෙනවද? முடியாது. குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாசம் ஆகும். බබා හම්බ වෙන මාස 10ක් යනවා. There is a time ඒකට and a කාල සීමාවක් season තිබෙනවා. that God has kept for us. කාල සීමාවක් දෙවියන් වහන්සේ තබා තිබෙනවා. அந்தந்த காலத்துல கர்த்தர் அதனதன் காரியங்களை செய்கிறார். ඒ කාලෙදි දෙවියන් වහන්සේ ඒ දේවල් කරන්නට இந்த යනවා. பேம்பு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மூங்கில். இந்த மூங்கில் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுட்டா 1 வருஷம் வளராதா, 2 வருஷம் வளராதா, 3, 4, 5வது வருஷத்துக்கு மேலே தான் அது துளி காமிக்குமா. அது 5வது வருஷத்துக்கு அப்புறம் துளி காமிச்சும் கத்தகத்தகன்னு அப்படியே வர ஆரம்பம். ඒ උණ බට පැල කරාම ඒක අවුරුදු 5ක් යනකම් මේක එළියට පැලවෙලා යන්නේ නැහැ. අවුරුදු 5 වුණ ගමන් මේක ඉක්මනින් වැඩෙන්න පටන් ගන්නවා. நிறைய வாட்டி நம்ம வந்து சர்ச்சில் ஜோம் பண்ணி முட்டி போட்டு ஜோம் பண்ணி உடனே வெளியே போறதுக்குள்ள நடக்கணும் ஆசைப்படுறோம். நடக்காது அப்படி எல்லாம். සමහර අවස්ථාවල අපි දණින් ඉඳලා යාඥා කළා අපි කාමරෙන් දැන් එළියට එන්නේත් මේක සිද්ධ වෙනවනේ කියලා හිතලා සිද්ධ கர்த்தர் වෙන්නේ නැහැ. நம்மை பக்குவப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவராக மாற வரைக்கும் கர்த்தர் அதை கொடுக்க மாட்டார். ස්වාමීන් වහන්සේ අපේව හම්බ වුමින එක ලබා ගන්න සුදුස්සැත්තෙක් බවට පත් කරන තුරු අපිට ඒ දේ ලබා அவர் ගන්න. நினையாத வேளையில வர மாதிரி நினையாத வேளையில உங்களுடைய ஆசீர்வாதம் அப்படியே வந்து உங்க வீட்டுக்கு சேரும். උන්වහන්සේ නොහිතන වෙලාවක එනවා වගේම නොහිතන වෙලාවක ආශිර්වාදය එහෙම ඔබ කෙරේ இந்த පැමිණෙන්නේ. 29 ஆண்டுகளாக ஊழியக்காரனாக பார்த்திருக்கேன். என்னுடைய 51 வயசுல ஆண்டவருடைய
காரியங்களை என்னுடைய வாழ்க்கை நான் பார்த்துருக்கேன். நம்ம ஆசைப்படுற டைமில் இல்லை, அதுக்கு முன்னாடியோ அவருடைய நேரத்தின்படி அவர் செய்கிற தேவனாய் என் வாழ்க்கையில் මගේ இருக்கிறார். ජීවිත අත්දැකීමෙන් සේවය අත්දැකීමෙන් මං කියන්නේ දෙවියන් වහන්සේ අපි කැමති වෙන වෙලාවෙදී නෙමෙයි ඊට කලින්වත් නෙමෙයි උන්වහන්සේගේ වෙලාවෙදී උන්වහන්සේ අපිට ලබා දෙනවා. ஆண்டவர் செஞ்சிருக்காருங்க, දෙවියන් වහන්සේ කර තිබෙනවා. ஆண்டவர் செஞ்சிருக்காருங்க, වහන්සේ කර තිබෙනවද? ஆண்டவர் செஞ்சிருக்காருங்க. වහන්සේ කර තිබෙනවද? அவருக்கு பிரியமாய் நடந்து அவர் செய்வார். වහන්සේට ප්‍රසන්නව ජීවත් වුණොත් උන්වහන්සේ எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி தூக்கி வைப்பார். හැමෝම උන්වහන්සේ උස්සවනා වගේ උසාවලා තියෙනවා. மற்ற மூக்கு உடையிற மாதிரி கர்த்தர் உங்களை அப்படியே உயர்த்திக்கிட்டே இருப்பார். අනිත් අයගේ නහය කැටලා යන උන්වහන්සේ டேய், උස්සවලා என்னடா තියෙනවා. நடக்குது உன் வாழ்க்கையில? මොනවද වෙන්නේ ඔබේ මේ ජීවිතේ? பிகாஸ் நீங்க மாம்சத்திலே நடத்தப்படாதபடிக்கு ஆவியிலே මන්ද ඔබ நடத்தப்படுகிறீர்கள். මානසිකුනේ මේ ආත්මයන් වහන්සේ තුල මඟ පෙන්වනු ලැබෙනවා. கலாத்தியர் 5:17-18 வினமாக சொல்லுகிறது, ගලාති 5:17 මේම කියනවා. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. මාංශය ආත්මයට විරුද්ධවත් ආත්මය මාංශයට විරුද්ධවත් ඇත. 18 வசனம், ஆவினால் நடத்தப்படுவீரானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ආත්මයෙන් මඟ පෙන්වනු ලබනවා නම් උඹලා ව්‍යවස්ථාවට යටහත් නැත. தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற வேண்டும் என்றால், දෙවියන් වහන්සේට ප්‍රසන්නව ජීවත් වෙන්න ඕනේ නම් தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் දෙවියන් වහන්සේට ප්‍රසන්නව ජීවත් වෙන්න ஆவியிலே நடத்தப்படுவாங்க. ආත්මයෙන් මඟ පෙන්වනු ලැබෙනවා. ஏழாவதாக, හත් වෙනුව தேவனை துதித்து நன்றி செலுத்துவதன் மூலம். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කර ස්තුති කිරීම. சங்கீதம் 69:30-31. ගීතාවලිය 69 30 ඉඳන් 31 වෙනකම්. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்தரித்ததினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் வரி குளம்பும் காளை எருதை பார்க்கலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். සෞබැලති මහෞතම දෙවියන් බකිරේ බලාපොරොත්තු තබන්න ඕන නිසා මා ලැජ්ජාවටපත් නොවෙත්වා. தேவனுக்கு நன்றி செலுத்துவதன் மூலம். දෙවියන් වහන්සේට ස්තුති කිරීම. ஆண்டவர் நன்றி செலுத்துவதை எதிர்பார்க்குறாருங்க. දෙවියන් වහන්සේ ස්තුති කරන දේ බලාපොරොත්තු වෙනවා. ஆண்டவருக்கு மட்டும் நீங்க நன்றி செலுத்தணும்னா மாறிட்டீங்க. கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். දෙවියන් වහන්සේ ස්තුති කරන ඔබ පටන් என்னத்தை பெருசா செஞ்சிட்டார் ஆண்டவர். මොනවද මේ කළේ යක්ෂය ස්වාමීනි? இந்த எண்ணம் இருக்கக்கூடாது. ඒ සිතුවිලි තියෙන නරකයි. பக்கத்துல இருக்க ரொம்ப நேரம் கை குலுக்காம இருக்கேன், பக்கத்துல கை குலுக்கி சொல்லுங்க. ළඟට අත දීලා කියන්න. நன்றி உள்ளவனா இரு, ස්තුතිවන්තව ඉන්න. நன்றி கெட்ட மனுஷனா இருக்காத. කෙලේ ගුණේ නැති මිනිහෙක් ඉන්න එපා. கேக்குறாரப்பா, எப்பா 10 பேர் சுகம் கிடைச்சதே, 9 பேர் எங்க, ஒருத்தன் தான் வந்திருக்கியே. අහන 10 දිනට සුවය ලැබුණ එක්කෙනෙක් නැවතින අනිත් 9 දිනකෝ. அவன் சொன்ன, ஆண்டவரே அவங்களாம் காணாம போயிட்டாங்க, ඔක ස්වාමීනි ඕන් නැතිව ගියා. நான் உனக்கு நன்றி செலுத்த මම வந்திருக்கேன். ඔබට ස්තුති කරන්න ආවා. நன்றி உள்ள இறுதி யாருக்கெல்லாம் இருக்கோ கர்த்தரை ස්තුතිවන්ත பிரியப்படுத்துகிற කාතුල உள்ளமா තිබෙන ස්වාමීන් වහන්සේ ප්‍රසන්න කරන අය තුල இதுவரைக்கும் நடத்திருக்கீங்க, මෙතෙක් කර තිබෙනවා. இதுவரைக்கும் கொடுத்திருக்கீங்க. මෙතෙක් දී තිබෙනවා. என் தேவைகளெல்லாம் நீங்க சந்திப்பீங்க. අවශ්‍යතා සියල්ල සපුරා அந்த තිබෙනවා. நன்றி அறிதல் வரும்போது விசுவாசம் ஆக்டிவேட் ஆகும், ඒ ස්තුති කරදී ஆவியினால் நடத்தப்படுவோம். ආත්මයෙන් මඟ இது පෙන්වනවා. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது. මේ සියල්ලම එකින් එක සම්බන්ධ වෙලා තියෙනවා. கடைசியாக අවසාන වශයෙන් நன்மை தான தர்மம் செய்வதன் மூலம் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். යහපත දාන ධර්මයන් කිරීම තුලින් දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන්න පුළුවන්. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் හෙබ්‍රෙව් 13 වන පරිච්ඡේදයේ 16ஆம் வசனம். 16 වන පදය. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். යහපත කිරීමට ඔබ සතු දේ අනුන් සමග බෙදා හදා ගැනීමට අමතක නොකරන එවැනි පූජාවලට දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න වනසේක. அதனால வெறும் தான தர்மம் பண்ணிட்டு மற்ற காரியங்கள் சொன்ன மற்ற 7 காரியங்கள் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா கர்த்தர் பிரியமா இருப்பார்னு இல்ல. அவைகளெல்லாம் மிக முக்கியம், இதுவும் அது ஒரு பங்காக ඒ இருக்கிறது. නිසා ඔබ දාන ධර්ම හැමදේම කළා අනිත් හතම ඔබ කරන්න තියෙන කියලා හිතන්න එපා. අනිත් දේවල් සමග මේකත් එක කොටසක්ව තිබෙනවා. அடுத்த 20 நாள் நாங்க சென்னைக்கு போனதுக்கு பிறகு 20 நாள்ல ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ஒரு 400 பேருக்கு நாங்கள் எங்கள் சபை மூலமாக எங்கள் என்ஜிஓ மூலமாக மிஸ்பா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக வைத்திருக்கிறோம். ඊළඟ සතිය අපි ඉන්දියාවට ගියන් පසු ඊළඟ මාසයේ අපි එක ක්‍රිස්මස් ප්‍රෝග්‍රෑම් එක අපේ ජීවිතේ கேன்சர்னால பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க, டிபி பேஷண்ட்ஸு, ரோடு ஓரமாக வீடு இல்லாமல் ரோட்டில் இருக்கக்கூடிய அனாதை பெரியவங்க, இப்படிப்பட்ட மக்களுக்கு மாதந்தோறும் நாங்கள் உதவி செய்கிறோம். அவங்க எல்லாரையும் ஒன்று திரண்டு நவம்பர் 23 ஒரு கூடுகை கிறிஸ்மஸ்க்காக நாங்கள் செய்ய இருக்கிறோம். ඒ පිළිකාවෙන් පාරායින් සරණාගතනේ වගේ බොහෝ රෝගාබද ආබාධයෙන් ඉන්න දරුවෝ අපි සියලු දෙනාම එක්තෙන් කරලා අපි එක ක්‍රිස්මස් ප්‍රෝග්‍රෑම් එකක් කරනවා. எங்கள் அப்பா வந்து இதை ஆரம்பித்தாங்க. எனக்கு இதில் ரொம்ப பெரிய ஈடுபாடு இல்லை until 2015 வரைக்கும். අපේ තාත්තා මේක පටන් ගත්ත නමුත් මේක ගැන මට ලොකු அப்போ කැමැත්තක් அப்பா සැලකිලා ஊரில் இல்லை, තිබුණා 2015 වෙනකම්. அப்போ வெளிநாட்டில் அப்பா இருந்தாங்க. அப்போ வந்து பெரிய வெள்ளம் வந்துடுச்சு. அந்த வெள்ளத்தில் எல்லாரும் பாதிக்கப்பட்டதுனால எங்கள் சபையில் இருந்து சொன்னாங்க, பாஸ்டர் அப்பா இல்லை, நீங்கள் போய் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுங்களே அப்படின்னாங்க. එතකොට තාත්තා පිටරට ඉඳපු කාලේදී ඒ ප්‍රදේශයට එක ගම්වතුරක් ආව அப்போ கூட எனக்கு ரொம்ப
பிரியமில்ல அப்போ கூட எனக்கு ரொம்ப பிரியமில்லாம தான் அதை போய் நான் செய்ய එතකොට ஆரம்பிச்சேன். මට ලොකු කැමැත්තක් නැතිව ගිහින් තමයි මේ කරන්න ගත්තේ. இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக கர்த்தர் என் மனதை லகுவாக மாற்றி தான தர்மம் செய்வதற்கான காரியங்களை எங்களுடைய சபையின் மூலமாக எங்களுடைய என்ஜிஓ மூலமாக கர்த்தர் ஒரு சில கூட்டத்துக்கு மட்டும் பண்ணியிருந்த நாங்கள் இப்போ அநேக 400க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய மாதந்தோறும் கர்த்தர் உதவி செய்கிறார். නමුත් මේ වසර 10ක තුල දෙවියන් වහන්සේ මාගේ හදවත වෙනස් කර එක කණ්ඩායමකට පමණක් ඒ උපකාර කරමින් ඉඳපුව 400කට වැඩි දෙනෙක්ට උපකාර කරන්න අපිට උපකාර කර තිබෙනවා. கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கும் பலகாரம் வெளியில் உங்களுக்கு 2 ரொட்டி இருந்தால் ஒரு ரொட்டி கொடுக்குறது இல்லைங்க. எப்பெல்லாம் உங்களால் முடியுமோ உங்ககிட்ட இருக்க ஒன்று சிறப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. ඔබට පුළුවන් හැම වෙලාවකම ඔබ ළඟ තියෙන විශිෂ්ට දෙයක් ඔබ තවත් කෙනෙක්ට දෙන්න. உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வீட்டு ஹவுஸ் மேடாக இருந்தால் அவங்களுக்கு உங்களுடைய பெஸ்ட்டை ஒன்று கொடுங்க. ඔබ ළඟ වැඩ කරන කෙනෙක් ඉන්නවා නම් ඔවුන්ට ඔබ ළඟ තිබෙන විශිෂ්ට දෙයක් உங்கள் ලබා දෙන්න. சந்தோஷத்தை கொடுங்க. ඔබේ සතුට දෙන්න. உங்கள் சமாதானத்தை கொடுங்க. ඔබේ සමාදානය දෙන්න. எங்கெங்கேயோ போய் காசு செலவு பண்ணுறீங்க அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுங்க. කොයි කොයිද කියලා ඔබ නිවිදගෙන ඔවුන්ට நன்மை වැඩි කළ දෙන්න. தான தர்மம் பண்ணுவது கர்த்தரை යහපත பிரியப்படுத்துகிறது. දාන ධර්ම කිරීම උන්වහන්සේ ප්‍රසන්න කරනවා. சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? හලෙලූයා කියමු. ஹல்லேலூயா. හලෙලූයා. அப்ப சொல்லப்பட்ட இந்த 8 காரியங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ளும் பொழுது நாம் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ முடியும். සකින් ලැබු මේ කාරණාවන් අටම අපගේ ජීවිතය අපි ආරක්ෂා කරන විට අපි දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න කරන ජීවිතයක් ගත කරනවා. வேதாமத்தில் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த 3 நபர்களை சொல்லி நான் வேகமாக முடிக்க போறேன். நேரத்தில் முடிச்சிருவேன். දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න ජීවත් වුණ මනුෂ්‍යයන් පුද්ගලික ඔබ ඉදිරියේ තබමයි තම තික්මනින් ඉවර பாஸ்டர் කරනවා. பிளஸிங் பயத்தோடு ஜெபம் பண்ணிருக்காங்க. ஆண்டவரே 10 மணிக்கு மேலே போகக்கூடாது, போவே போகாது. බ්ලෙසිං බයෙන් යාඥා කරන 10 මාට වැඩියෙන් යන නරකයි ස්වාමිනී කියලා. எத்தனை பேர் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க இந்த කිසිම காலවල? ආශිර්වාදයට ලක් වෙමින් සිටිනවාද? பக்கத்துல பாரு கேளுங்க. Are you blessed? ළඟින් නැගින් අහන ඔබ ආශිර්වාදමත්ද? Are you blessed? ඔබ ආශිර්වාදමත්ද? கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ස්වාමින් වහන්සේ ප්‍රසන්න කරන ජීවිතයක් ගැන තමයි අපි බලමින් ඉන්නේ. கர்த்தரை பிரியப்படுத்திட்டா நாம் பிரியப்படுவோம். கர்த்தர் நம்மேல் பிரியப்பட்டு அநேக ஆசீர்வாதங்களை ස්වාමීන් தருகிறவர். වහන්සේ ප්‍රසන්න කරොත් අපි ප්‍රසන්නව ඉන්නවා. අපි බොහෝ දෙනෙක්ට ආශිර්වාදයක්ව සිටිනවා. அதெல்லாம் பிசாசு தடை பண்றான். ඒ තමයි යක්ෂයා බාධා කරන්නේ. வேதாமத்துல ஒரு 3 கதாபாத்திரங்களை வேகமாக பார்த்து முடிக்க போகிறோம். බයිබලයේ චරිතයන් තුනක් ගැන අපි බලනවා. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த நபர்கள். முதலாவது ஏனோக்கு. දෙවියන් වහන්සේට ප්‍රසන්නව ජීවත් වුණායි ප්‍රථමයෙන් ඒනෝක්. ஏனோக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். ඒනෝක් දෙවියන් වහන්සේට ප්‍රසන්නව ජීවත් වුණ සේක. ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடக்கிற மனிதனாய் දිනපත வாழ்ந்தான். උන්වහන්සේ සමග ගමන් කරන මිනිසෙක් සිටියා. அவன் பிரியமாய் எப்படி நடந்தாலும் ஆண்டவர் அவனை சாகாமே அப்படி மறிக்காமே தூக்கிட்டு ඔව් போயிட்டார். කොච්චර ප්‍රසන්නද ඉන්දියාවේ ගියොත් ඕව මරන්න නැතුවම දෙවියන් වහන්සේ ස්වර්ගයට අරගත්තා. எபிரேயர் 11 அதிகாரம் 5 வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். එබ්‍රේව 11:5 අපිට බලන්න පුළුවන්. வாசிக்க கேட்போமா? 11:5. කියවන අසම එබ්‍රේව 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். දෙවියන් වහන්සේට ප්‍රසන්නව උන්වහන්සේ ඔව් අරගෙන ලබන්න කලින් මේ සාක්ෂි ලැබුවා. உங்க சாட்சி எப்படி இருக்கு? ඔබගේ සාක්ෂිය කොහොමද? பக்கத்துல பார்த்து கேளுங்க. உங்க சாட்சி எப்படி இருக்கு? ළඟින් බලලා අහන්න ඔබේ සාක්ෂිය කොහොමද? ஐயோ அவளா பஜாரி, අයියෝ එයාද බජාරි ஐயோ அவளா கஞ்சி கஞ்சன் හරිම ලෝබෙක්. தேவனுக்கு பிரியமா நடந்தா දෙවියන් වහන්සේට ප්‍රසන්නව ජීවත් වුණොත් நாம் மறிக்காமே ஆண்டவர் வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவது. මැරෙන්නේ නැතුව දෙවියන් වහන්සේ ගමුකත් ගන්න ලැබෙනවා. ஹல்லேலூயா, හලෙලූයා, ஹல்லேலூயா, හලෙලූයා. இரண்டாவது மனுஷன் பென்யமின். දෙවෙනි මනුෂ්‍යයා බෙන්නිමෙන්. மோசே பென்யமினை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவன் என்றும் தேவனோடு சுகமாய் தங்கி இருப்பவன் என்றும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். බෙන්ජමින් දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන ස්වාමීන් වහන්සේට ප්‍රසන්න සුවදායකව සිටින මනුෂ්‍යෙක් ලෙස තුන් වහන්සේ සඳහන් කරනවා. வாசிக்கலாம். உபாகமம் 33:12. ද්විතීය කතාව 33. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். இந்த அப்ரிசியேஷன் ஆண்டர்ட்ட இருந்து நமக்கு கிடைக்குமா? මේ ඇගීම අපිට දෙවියන් වහන්සේගෙන් ලැබෙයිද? கட்டாயம் கிடைக்கும். අනිවාර්යෙන්ම ලැබෙයි. எப்போ கிடைக்கும்? කවදාද ලැබෙන්නේ? நீங்க நான் அவரை பிரியப்படுத்தினா, ඔබත් මම තුන් වහන්සේ ප්‍රසන්න நம்ம விசுவாசம் அதிகரிச்சா, අපේ ඇදහිල්ල වැඩි වුණොත්, ஆவியில் நடத்தப்பட்டா, ආබෙල් நான் சொன்ன அந்த 8 காரியங்களை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டா, ආත්මෙන් වගපෙන් ලැබුත් ඒ කාරණාව ஏனோக்கை போல ඒනොක් වගේ, பென்யமினை போல බෙන්ජමින් වගේ கர்த்தர் உங்களையும் பாராட்டுவார்.
ස්වාමීන් වහන්සේ ඔබවත් අගය කරයි. மூன்றாவதாக கடைசியாக இந்த மனுஷனை பார்த்து முடிக்க තුන්වෙනි போகிறோம். අවසාන වශයෙන් මේ මනුෂ්‍ය දිහා අපි බලමු. தேவன் தாவீதை குறித்து சொன்ன சாட்சி දෙවියන් වහන්සේ දාවිද් ගැන කියපු සාක්ෂිය அப்போஸ்தலர் 13:22. ක්‍රියාපොතේ 13:22. அப்போஸ்தலர் 13:22 ක්‍රියාපොතේ சொல்கிறது. 13:22. பின்பு வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். மன்று சாட்சி கொடுத்தாருங்க. දෙවියන් වහන්සේ සාක්ෂි දෙනවා. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக பிரியமானவனாக இருந்தபடியினாலே දෙවියන් වහන්සේගේ හදවතට එකඟව ප්‍රසන්න විඳපු නිසා தேவன் அவனை எல்லா நெருக்கங்களிலிருந்து தப்புவித்து දෙවියන් වහන්සේ ඔබ සියලු අර්බුදයෙන් ආරක්ෂා அவனை කර பாதுகாத்து உயர்த்தினார். ඔබ ආරක්ෂා කරේ සෙව්වා. ஆடு மேய்ச்சு மேய்ப்பனை போய் ராஜாவாக்கிட்டார். ඒ එඬේරව ගොස් රජතුමෙක් කරා. இப்படியே நீங்க இருக்க போறது இல்லைங்க. මේව හැමදාම ඔබ ඉන්නේ නැහැ. You are not going to remain in the same position what you are in. ඔබ හැමදාම එකම තත්ත්වෙ ඉන්නට යන්නේ නැහැ. God is going to elevate you. දෙවියන් වහන්සේ ඔබ ඔසවන්නට යනවා. கர்த்தர் உங்களை உயர்த்த දෙවියන් போகிறார். වහන්සේ ඔබ ඔසවන්නට යනවා. அவருக்கு பிரியமா மட்டும் நீங்க நடந்துட்டீங்கன்னா උන්වහන්සේට ප්‍රසන්නව පමණක් ඔබ ජීවත් වුණොත් நீங்க மேய்ப்பனா இருந்தாலும் ඔබ එඬේරෙක් சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் සාමාන්‍ය පවුලක කෙනෙක් எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் ගත නැති දුප්පත් කෙනෙක් වුණත් கர்த்தர் உங்கள் மேல் அவர் கருணை காட்டுவார், இரக்கத்தை பாராட்டுவார். நீங்க அவருக்கு பிரியமா இருந்துட்டா போதும். උන්වහන්සේට ප්‍රසන්න විදියට ඇති. அவருக்கு பிரியமா நடந்துட்டா போதும். උන්වහන්සේට ප්‍රසන්න විදියට ඇති. நம்முடைய வாழ்க்கை அவரை பிரியப்படுத்துகிறதா අපගේ இருக்கிறதா? ජීවිතය උන්වහන්සේට ප්‍රසන්න කරන எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே ஆண்டோட சொல்ல போறோம். ஆண்டவரே எங்க வாழ்க்கை උන්වහන්සේට කියන්න යනවා. கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா மாற்றுங்கப்பா. අපගේ ජීවිතය උන්වහන්සේට ප්‍රසන්න කරන ජීවිතයක් කළ මැනව. 2 சாமுவேல் 22:20-21 சொல்லுகிறது. දෙක සාමුවෙල් 22:20-21 මෙසේ කියනවා. என் மேல் அவன் பிரியமா இருந்தபடியால் මහා කෙරේ වූ ප්‍රසන්නව සිඳපු නිසා விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து විශාල වූ ස්ථානයකට මා ගෙනවිත් என்னை தப்புவித்தார். මා රැක බලාගත්සේක. வாவ்! බලන්න. கேட்டீங்களா அந்த வசனத்தை? என் மேல் அவன் பிரியமா இருந்தபடியால் මහා කෙරේ වූ සතුටු ප්‍රසන්න விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து විශාල ස්ථානයකට මා ගෙනවිත් என்னை தப்புவித்தார். මා ගැලවුසේක. கர்த்தர் எனக்கு நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். ස්වාමීන් වහන්සේ මාට යුක්තිය ඉෂ්ට කළසේක. கைகளின் சுதந்திரத்துக்காக என்னை சரி கட்டினார். මාගේ හස්තයේ උරුමය මට ලබා දුන්සේක. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. අපි යාඥා කරමු. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமுள்ள සියලු දෙනා ස්වාමීන් වහන්සේට ප්‍රසන්න தகுதி உள்ள வாழ்க்கை வாழ, සුදුසු ජීවිතයක් ගත කරන්න. பிரியமுள்ள தகுதி உள்ள வாழ்க்கை வாழ ප්‍රසන්න ජීවිතයක් ගත කරන්න வேண்டும் என்பதற்காகவே අවශ්‍ය නිසා தேவன் நம் ஒவ்வொருவரையும் දේන සබ සියලු දෙනා இருளின் அந்தகாரத்திலிருந்து මේ පොළවේ අන්ධකාරයෙන් விடுதலையாக்கி උන්වහන්සේ නිදහස් කර அவருடைய வெளிச்சத்துக்கு நேராக උන්වහන්සේගේ ආලෝකයේ තුල நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். අපව තෝරාගෙන எனவே எனவே தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவராய் மாறுவோம். ප්‍රසන්න ජීවිතයක් ගත කරන්න. வாயில திறந்து சொல்லும், ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழணும்ப்பா. උන්වහන්සේට ප්‍රසන්න ජීවිතයක් ගත உமக்கு කරන්න. பிரியமுள்ள வாழ்க்கை வாழணும்ப்பா. උන්වහන්සේට ප්‍රසන්න ජීවිතයක් ඕනේ. எனக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. මට උපකාර කළ මැනව. விசுவாசம் அதிகரிங்கப்பா. ඇදහිල්ල වැඩි කළ මැනව. மாம்சத்துல நடக்க கூடாது சுவாமி. මාංශේ ගමන් කරන්න නරකයි ස්වාමිනී. ஆண்டவரே தான தர்மம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ස්වාමී දාන ධර්මයන් කරන්න අපට උපකාර நன்றி உள்ள කළ මැනව. இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. සුද්ධිවන්ත හදවතක් දුන මැනව. உம்முடைய வழியிலே நடக்க உதவி செய்யுங்கப்பா. වහන්සේගේ මාර්ගේ ගමන් කරන්න උපකාර உம்முடைய කළ கட்டளை මැනව. கற்பனை கைக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. වහන්සේගේ අනපනත් රක්ෂා කරන උපකාර කළ මැනව. வேஷம் போடாதவனா என்னை மாற்றுங்கப்பா. ලෝකේ ව්‍යවහාර යනවා සිරින් නැතු ඉන්න උපකාර කළ මැනව. ஆண்டவரே ஆண்டவரே இச்சைக்கு உட்படாம பரிசுத்தமா வாழ உதவி செய்யுங்கப்பா. කාමක තෘෂ්ණාවට අසු වෙනතු සුද්ධ කමෙන් ජීවත් වෙන්න கதறுங்க උපකාර කළ கதறுங்க මැනව. கதறுங்க. ஒரு 5 நிமிஷம் அதுக்காக ஜெபிக்க போறோம். ඔබ ඒ ஜெபிங்க විනාඩි ஜெபிங்க. 5 ஆண்டவரே යාඥා කරන්න යනවා. என்னை பரிசுத்தமான மாற்றுங்க. சுவாமி, என் வாழ்க்கை நான் பரிசுத்தமா பவித்திர மாறட்டும். கிழமை கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை, சுவாமி, கர்த்தருக்கு நான் பிரியமுள்ள பிரசன்ன வாழ்க்கை இந்த 2 மாதங்களிலே அவனமாக மாறும் பொழுது 2026 ஆண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வித்தியாசமாக உயர்ந்த நிலைமையிலே உயர்த்த தாவீதை போல, ஏனோக்கை போல, பென்யமீனை போல கர்த்தர் உயர்த்த இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு, சத்தமோடு கூப்பிடு. ஆண்டவரே, ස්වාමිනී தாவீதின் குமாரனே, தாவீதுගේ குமாரனே, சத்தம் போடுங்க தாவீதின் குமாரனே, தாவீதுගේ புத்திரனே, விசுவாசத்தை அதிகரிங்க.
அதிகரிங்கப்பா. ලියදහිල්ල වැඩි කළ விசுவாசத்தை அதிகரிங்கப்பா. අදහිල්ල වැඩි කළ මැනව. மாம்சத்தில நடக்காம மாம்சிய ஆவியிலே நடத்தப்படணும்ப்பா. ஆத்மீய என் தகுதி தீர்மானங்களை சுவாமி, அப்படி உம்முடைய கரத்துல ஒப்புடுகிறேன். வாசுக்கு ஆசீர்வாதம் ஆவியிலே தருவா. நடத்தப்பட எனக்கு உதவி செய்யுங்க. ஆத்மீன் மக பெண்மணி சந்து மகா ரபா மகா கபா யந்தோ ரிபா கபா தரபா லிமா சந்து ரபா லிமா ஷேகே பேபா ஓ ரமா மாமா. The power of God, the nana make me லிமா சோதோ ரோபோ. இன்றைக்கு இந்த ஆலயத்தை கர்த்தருடைய புதிய அக்கினி நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய புதிய வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. Receive, 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 receive. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமையை. වහන්සේගේ බලය. Shabba-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 ba. Oh, thank you, Jesus. Jesus. Oh, thank you, Jesus. தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவாராம். தாகம் இல்லாதவன் மேல் இல்ல. யாரெல்லாம் தாகத்தோடு கர்த்தரை பிரியப்படுத்தணும். Lord, I want to please you, Lord. I want to please you, God. மனுஷனை பிரியப்படுத்தி போதும். மனுஷனை பிரியப்படுத்தி தோல்வி அடைஞ்சிருங்க. கர்த்தாவே, உங்களை பிரியப்படுத்த உதவி செய்யுங்க. என் இருதயத்தை திறங்கப்பா. உங்களை பிரியப்படுத்தணும்பா. உங்களை மட்டுமே பிரியப்படுத்தணும்பா.